கஷ்டப்பட்டிருப்ப சுவாமி. ஆனால் என்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பா. எத்தனை கவலை என்னை மூழ்கெடுத்து ராஜா. ஆனால் என்னை பாதுகாத்துருப்பேன். 2 நிமிஷம் ஆண்டவரை சொல்லுவான். அப்பா, எத்தனை பிரச்சனை எங்களை சுற்றி, எத்தனை வேதனை எங்களை சுற்றி, எத்தனை வருத்தம் எங்களை சுற்றி, எத்தனை கண்ணீர் கவலை சுற்றி ராஜா, எத்தனை வியாதி போராட்டம் சஞ்சலம் தவிப்பு இவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து மீட்டிருப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாகவே வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. எங்களுடைய வழிகளெல்லாம் இடத்துல ஒப்படைத்து விட்டு நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்ய ராஜா. நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி ராஜா, ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நன்றி ராஜா, பாதுகாவலுக்கு பராமரிப்புக்கு நன்றி ராஜா, அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி ராஜா, அரவணைப்புக்கு நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்துடுவார் கிருபையாலே. 42வது பாடலை பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். 42வது பாடலை பாடுவோம்.
ಹಾಡೋಣ. ಕಣ್ಣೀರ ಕಡಲಲ್ಲಿಯೇ ನಾಯಾದ್ರೆ ಇದು ಬರ್ತೇರಿ ಅದ ಪಾಟೆ. ಕಣ್ಣೀರ ಕಡಲಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಪಾಟೆ ಬೇರೆದ ಪಾಟೆ அது தெலுங்கு. ஸ்ரீ இயேசு நாமா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல்கள் பாடுவோம். ஸ்ரீ இயேசு நாமா அதிசய நாமா ಪಾಪಿಗೆ ಎಪ್ಪದ ನಾಮ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಹಾಡೋಣ. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ அதிசய நாம பாபியே என்பத நாம. அல்லேலூயா. ஸ்ரீ இயேசு நாம அதிசய நாம பாபியே என்பத நாம. ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಪಾಪಿಗಳ ಹುಡುಕಿ ನರಳಿಗೆ ಬಂದ ನಾಮ. ಪಾಪಿಗಳ ಹುಡುಕಿ ನರಳಿಗೆ ಬಂದ ನಾಮ. ಪಾಪರಹಿತ ಜೀವಿತದ ಮಾದರಿಯನ್ನು ತೋರಿಸಿ, ಪಾಪರಹಿತ ಜೀವಿತದ ಮಾದರಿಯನ್ನು ತೋರಿಸಿ ಪರಿಶುದ್ಧ ಪುಣ್ಯ ನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ அதிசಯ ನಾಮ ಪಾಪಿಗೆ ಎಪ್ಪದ ನಾಮ. ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ. ಇಂಪಾದ ನಾಮ ಅಂತ ಆಡ್ತೀವಲ್ಲ ನಾವು, ಇಂಪಾದ ನಾಮ ஸ்ரீ இயேசுவின் நாமம் பாவிகளுக்கு எப்படி இருக்கா? இன்பமான நாமமாய் இருக்கிறதா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசனா கீதம் பாடுவோம். 49வது பாடல் பாடுவோமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசனா கீதம் பாடுவோம். 49வது பாடல்.
117வது பாடலை பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீராது. 217வது பாடல். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மகிமையின் தேவனே, பிரசன்னத்திலே பிள்ளைகளாக நாங்கள் வரவும் கர்த்தாவே, சோர்ந்து போயிருக்கும் உள்ளங்களுக்கு ஒரு ஆறுதலை தேவனாய் இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்தில் நம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கலாம். ஆண்டவர், எங்கு சென்றாலே வாழ்க்கை நிம்மதியில்லை, பல போராட்டங்கள் எங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது, பல வியாதிகள் என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தோடு பிள்ளைகளும் நாடி தேடி இந்த இடத்திலே ஓடி வந்திருக்கலாம். கர்த்தாவே, அப்படிப்பட்ட மக்களுக்கு நீர் தாமே அடைக்கலும், அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் தாமே ஆறுதல் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாய் நாளை தினம் வரைக்கும் நடக்க இருக்கின்ற கூட்டங்களிலே பிரசன்னத்தினால் பேசப்போகின்ற தாசர்களை நீர் மறைத்து எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே, உடைந்து போன உள்ளங்கள்
உம்முடைய ஆறுதலும் தேர்தலையும் பெற்று சமாதானமா அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீ ஒத்தாசை புரியும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் கர்த்தாவே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வாக்குத்தத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் கர்த்தாவே. இந்த வல்லமையினால் உடைய பிள்ளைகளை நீ நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரலோகத்தின் தேவன் பரிசுத்த கரங்களை நீட்டி வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக, தொடுவீராக, தொட்டி எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஏதோ அந்த ஆராதனையுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. எங்களை மறைத்து கல்வாரி சிலுவையிலே எங்களை நீ மறைத்து எங்கள் மத்தியிலே நீ வெளிப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரையிலும் ஒவ்வொருவரையும் தொட்டு நீ ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிக்கான மகிமை புகழ் உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே. ஆமென். இந்த நாளிலுமாய் கூட கர்த்தரை தொடத்தக்கதாக வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்து வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக நம்ம மத்தியில அருமையான அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மிஸ்டர் செல்வராஜ் அவர்கள் இருப்பது, போதகர் மிஸ்டர் செல்வராஜ் அவர்கள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவரை அன்போடு கூட நான் வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம மத்தியில் அன்பு போதகர் சந்தோஷ் குமார் அவர்கள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை கூட நான் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்ம மத்தியில அன்பான சகோதரி பேர் இருந்தாங்க, தேங்க்யூ. அன்போடு கூட அன்போடு கூட நான் வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில அற்புத ஜெப வேளைக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த அற்புத ஜெப வேளையில ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியோடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மகிமையான வார்த்தையை உள்ளத்திலே வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். அநேக நேரத்திலே நாம் ஜெபிக்கிறோம், பதிலே கிடைப்பதில்லை. ஐயோ, நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேனே, எனக்கு பதிலே கிடைக்கவில்லையே. எத்தனையோ முறை ஜெபிக்கிறேனே, எனக்கு பதிலே கிடைப்பதில்லையே. நான் கதறுகிறேனே, நான் கத்துகிறேனே, நான் போராடுகிறேனே, நான் மன்றாடுகிறேனே, என் தெய்வம் கேட்பார் என்று நம்புகிறேனே, எனக்கு பதிலே கிடைக்கவில்லையே. இதற்கு முடிவே இல்லையா? முடிவே வராதா? ஏன் இந்த வேதனை? என்ன ஆண்டவரே நான் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எத்தனை முறை நீங்கள் ஒருவேளை அழுதிருக்கலாம். பெரியமானவர்களே, ஒருவேளை கேட்டுக்கலாம், ஐயா ஏன் என் தொழில எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் என் வேலையில ஆசீர்வாதம் இல்லை? ஏன் என் தொழில வருமானம் இல்லாம போச்சு? ஏன் என் வீட்டுல நிம்மதி இல்லாம போச்சு? ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு முடிவே இருக்காது ஆண்டவரே. உங்களிடத்துல எவ்வளவோ கெஞ்சினேன் ஆண்டவரே. ஒரு நாளா, ஒரு வாரமா, ஒரு மாதமா, வருஷ கணக்கில் நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு பதிலே கொடுக்க மாட்டீங்களா ஆண்டவரே? கொஞ்சம் கொஞ்சமா மேல வச்சிருக்க விசுவாசம் குறைஞ்சிட்டே போது ஆண்டவரே. கீழே தள்ளிட்டே போது ஆண்டவரே. விட்டு விடுவோம் பயம் இருக்கு ஆண்டவரே. விரக்தி அங்கிட்ட வந்துச்சு ஆண்டவரே. ஏண்டா ஜெபம் பண்றோம் நினைக்கிற சொல்லலாம் ஆண்டவரே. ஏண்டா பாட்டு பாடுறோம்? ஏண்டா கோயிலுக்கு போறோம்? ஏண்டா பைபிள் வாசிக்கிறோம்? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறதா? சந்தேகமா, கவலையா, துக்கமா, பிரச்சனையா, முடிவு இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏதோ ஆண்டவர் உங்களுக்காக ஒரு முடிவை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நாம் இதை கேட்டிருப்போமானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முடிவு தர அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஜட்ஜஸ், ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಹೇಳೋದಲ್ಲ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಜಡ್ಜಸ್ಗೆ நியாயஸ்தாபகர், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்மளுடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக நாம் ஜெப சிந்தையோடு காத்திருப்போம். நியாயாதிபதிகளிலே கர்த்தர் சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஐயா அது 4க்கு நம்ம சொன்னோம்னா இங்கே ஒரு மனிதர் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறார். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நியாயாதிபதிகள் 6:14 வாசி. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, நீ இஸ்ரவேலரை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரை பார்த்து சொன்னாரு, உன் பலம் என்ன நீ புரிஞ்சுக்க போத, உன்னுடைய வேலை என்ன நீ புரிஞ்சுக்க போத, நீ எங்க நிக்கிற புரிஞ்சுக்க போத, உன் வழக்குல ஏன் உனக்கு குழப்பம் புரிஞ்சுக்க போத, உன் வாழ்க்கையில ஏண்டா
புரியாத வாழ்க்கை நடிக்கிறியா? உன்னை நீ புரிஞ்சுக்கும் போத நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறது முதல் காரணம் என்ன தெரியுமாங்க? நம்மளை யாருன்னு புரிஞ்சுக்காததான் முதல் காரணம். யாராச்சும் வந்து நம்மளை பார்த்து என்ன இப்படி இருக்கிற, உனக்கு என்ன புரியலையா, நீ எல்லாம் ஏன் வாழ்ந்துட்டு இருக்க, நீ எல்லாம் இப்படி சுத்துறது நியாயமா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இது சரியா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம என்ன செய்ய தெரியுமா? ஐயோ நான் அப்படித்தானோ, எனக்கு அப்படித்தான் ஆயிடுச்சோ, என் நிலைமை அதானோ, எனக்கு இதுதானா அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம நோக்கிறோம். ஒரு சிலர் யாராச்சும் வந்து நீ ரொம்ப பெரிய ஆளுப்பா, உன்ன மாதிரி யாருமே இல்லப்பா, நீ பயங்கரமானவர்ப்பா அப்படின்னு சொன்னோடனே ஆஹா நான் பெரிய ஆள் ஆயிட்டனோ, நான் ரொம்ப வேலை போயிட்டனோ அப்படின்னு எல்லாம் நினைக்க தோணும். பிரியமானவர்களே, இது ரெண்டும் எது உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் பொய். யாராச்சும் உன்னை பார்த்து இப்படி இருக்கிறியா அப்படின்னு கேட்டா அது உனக்கு தெரியல, அதுவும் பொய். யாராச்சும் உணவா இருக்கிறியா அப்படின்னு சொன்னா அதுவும் உனக்கு தெரியல, அதுவும் பொய். நீ யார் என்று உனக்கு முதலாவது தெரிவதுதான் மெய். அதான் ஆண்டவர் சொன்னார் கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற உன் பலத்தோட போ அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பலம் உனக்கு தெரியணும், உன் பலவீனம் உனக்கு தெரியணும். நீ ஜபிக்கிறல்ல, நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது நீ எங்க நிக்கிறன்னு உனக்கு தெரியணும். பதில் வராததற்கு ரெண்டு தான் காரணம். ஒன்னு என்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னை பாக்குறாரு, இவன் எவ்வளவு என் மேல நம்பிக்கையா இருப்பான், இந்த அம்மா எவ்வளவு என் மேல நம்பிக்கையா இருப்பான்னு பாக்குறாரு. உனக்கு ஒரு சின்ன டெஸ்டா கூட அது இருக்கலாம். யோபுக்கு வச்ச டெஸ்ட் மாதிரி உனக்கு ஒரு டெஸ்ட் ஆண்டவர் வச்சிருக்கலாம். நீ எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிற அவர் மேல. ரெண்டாவது, உங்ககிட்ட இருக்கிற பாவம் ஒருவேளை உனக்கு பதில் கொடுக்க முடியாம தடுத்து நிறுத்தி இருக்கலாம். இது ரெண்டையும் யார் ஆராய்ந்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பதில் உடனே உண்டு. பிரியமானவர்களே, பதில் வராததற்கு காரணம் ரெண்டு தான். ஒன்று, நீ யார், உன்னை புரிந்து கொள். முதலாவது. இரண்டாவது, உனக்கு ஆண்டவர் ஒரு வேளை சோதனை காலமாக இதை வைத்திருக்கலாம். நீ கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பலாம். அதில் நீ எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, அவர் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை நீ நிரூபிப்பதற்காக ஆண்டவரோடு வைத்திருக்கலாம். மூன்றாவது, உன் வாழ்க்கையில உன்னை அறிந்தோ அறியாமலோ நீ ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். இது மூணு யோசித்து பார்க்கணும். நான் எங்க நிக்கிறேன்? ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தம் இல்லாம உனக்கு ஒன்றும் நடக்காது. ஏன் சித்தம் இல்லாம உன் வாழ்க்கையில ஒன்றும் வராது. நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, என் சித்தம் இல்லாம உன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. எல்லாம் என் சித்தம் போலதான் நடக்கும். உனக்கு எது வந்தாலும் என் சித்தத்தை தாண்டி வர முடியாது. இந்த பூமியில இருக்கிற அணு அசைஞ்சா கூட ஆண்டுடைய சித்தத்தை தாண்டினா தான் அவங்ககிட்ட வர முடியும். அப்படி இருக்க பிரியமானவன் ஆண்டவர் சொல்ற கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற ஒரு சொந்த பலத்தோட நீ போ, நான் உனக்காக என்ன செய்வேன்? யுத்தம் பண்ணுவேன். இதை நான் உன் ஆண்டவராகி கர்த்தர் சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவனே, உன் வாழ்க்கையில பதில் வராததற்கு காரணம் என்ன என்று நீ யோசிப்பாயாரா? இது மூன்று காரணமாக இருக்கலாம். எதற்காகவும் நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகிக்கொள். ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என் வீட்டுல உட்காந்து இல்லை நீ எங்க உட்காந்தாலும் சரி, நீ யோசித்து பாரு, ஐயா நான் என்ன பாவம் செய்கிறேன், நான் ஏன் பாப்பா ಮಾಡ್ತೀನಿ, ನನಗೆ ತಿಳಿಸು ಸ್ವಾಮಿ ಅಂತ ನೀನ್ ಕೇಳು. நீ கேட்டு பாரு. ஆண்டவர் நாம் செய்கிற பாவம், ஒருவேளை அறிக்கை பண்ணாத பாவம், ஒருவேளை மன்னிப்பு கேட்காத பாவம், இதற்கு தடையாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தின்படி நீ நட, உனக்கு எல்லாவற்றையும் நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டுடைய வசனத்திற்கு நம்ம செவி சாய்க்காம இருக்கலாம். ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்காம இருக்கலாம். ஆண்டுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கலாம். இன்னும் பெரியமானவர்களே, நம்மை நேசிக்கிறபடினால ஆண்டவர் சொல்றார், நீ கீழ்ப்படி, நான் உன் சிக்ஷிக்கிற தகப்ப நீ மாறி பரலோகத்துக்கு வரணும்னு உன்னை கீழ்ப்படிய வைக்கிறேன், உன் பாவம் தனியா இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, உன்னை எவ்வளவு நீ நிக்க போறேன்னு நான் பார்க்க போறேன். ஆண்டவர் யோபு பார்த்து சொன்னாரு, யோபு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை சோதித்து பாரும், நான் சுத்த பொண்ணாய் விளங்குவேன் என்று சொன்னார். என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு வேலை ஆண்டவர் டெஸ்ட் வச்சிருப்பான். எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிற ஆண்டவர் வேலை. தங்கத்தை பாருங்க, நெருப்புல போட்டு புடமிடும் பொழுது அந்த தங்கம் அப்படியே மேல வரும், அந்த அழுக்கெல்லாம் அப்படியே கீழே போய் தங்கிறோம். இரும்பு, மண்ணு, கல்லு, பிடிக்காதது எல்லாமே கீழே தங்கிறோம். சுத்தமான தங்கம் மட்டும் மேல வந்து அப்படி நிற்கும். அதுக்கு தாங்க அதுக்கு தங்கம்னு பேரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை சோதிக்கிற மகளே, நான் உன்னை சோதிக்கல மகளே, நீ எவ்வளவு என் மேல நம்பிக்கையா இருக்கிற,
பக்தன் யோபு சொன்னாரு, நீ என்ன கொண்டு போட்டா கூட உங்க நான் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வராததற்கு காரணம் 3 தான். 1, நம்முடைய பாவமா இருக்கலாம். 2வது, நாம் அவர் மேல் நமக்கு கொடுத்திருக்கிற சோதனையாக இருக்கலாம். 3வது, நம்மை நாமே புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அநேக நேரத்துல நம்ம வழி விலகியும் விட்டும் விலகியும் போறதுக்கு பதில் வராத காரணம் சில நேரத்தில் நம்மளே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நிறைய ரெஸ்ட் கிடைக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுவாங்க, எனக்கு ரெஸ்ட் எடுத்துக்க, நீ ஓட வேண்டிய நாட்கள் நிறைய இருக்கு, ஓடணும் அப்படின்னு சொல்றாரு. எலியாவை பார்த்து கொகையில தூக்கிட்டு எலியா பார்த்து சொல்றாரு, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டாரு. அவன் சொல்றான், எனக்கு என்ன வேலைன்னு தெரியல, எந்திரி முத சாப்பிட்டு அப்படின்னாரு. காலையில எழுப்பினாரு, சாப்பாடு கொடுத்தாரு. எலியா சாப்பிட்டான். திருப்பி தூங்கு அப்படின்னா தூங்கினான். மத்தியானம் எழுப்புனான், சாப்பாடு கொடுத்தாரு, சாப்பிட்டான். படுத்துக்கோ அப்படின்னாரு, தூங்கிட்டான். திருப்பி சாயங்காலம் வந்தாரு, எழுப்பு அப்படின்னாரு, எழுப்புனான். சாப்பாடு கொடுத்தான், சாப்பிடு தூங்கு அப்படின்னாரு, சாப்பிட்டான், தூங்கிட்டான். திருப்பி பார்த்தாரு, 1 நாள் கொடுத்தாரு, என்ன சாப்பிடு அப்படின்னாரு, சாப்பிட்டான், தூங்கு அப்படின்னாரு. என்ன இது வெறும் சாப்பிடுறது தூங்க வரதா இருக்குது, தூங்குடா 2 நாளைக்கு சாப்பிடுறான் அப்படின்னாரு. 2 நாள் சாப்பிட்டான், 2 நாள் தூங்கினான். இப்ப நடறான் அப்படின்னு நடு ராத்திரில எழுப்பி விட்டாரு, நடக்க தொடங்கினான். 40 நாள் நடந்தான், சாப்பாடு இல்லை தண்ணியும் இல்லை. எத்தனை நாள் நடந்தான்? 40 நாள் ஆண்டவர் நடக்க விட்டாரு. ஒரே வரைக்கும் நடந்து போய் சத்தியத்தை சொல்றோம் அப்படின்னாரு. பிரியமானவரே, ஆண்டவர் எப்ப சொல்றாரு, எங்க சொல்றாரு, நம்ம கவனமா முட்டி போட்டு கேட்கிறோம். எப்பா எனக்கு பதில் வராதுக்கு காரணம் என்னப்பா அப்படின்னு முட்டி போட்டு கேட்கணும். ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொன்னாராம், எங்க போறேன்? பிரசங்கம் பண்ண போறேன். சரி, அந்த ஊருக்கு போ பிரசங்கம் பண்ண. அந்த ஊருக்கு அனுப்பி விட்டாராம். அந்த ஊர்ல போய் கேட்டாராம், ஆண்டவரே இங்க பிரசங்கம் மட்டுமானு. ஏன்னா அங்க மார்க்கெட்ல நிறைய பேர் இருந்தாங்களாம், இங்க பிரசங்கம் பண்ணாத அப்படின்ட்டாராம். ஏன்னா ஆண்டவரே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இங்க பிரசங்கம் பண்ண வானா சொல்லிட்டியா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போ அப்படின்னாராம். இன்னும் கொஞ்சம் தள்ளி முன்னாடி போனாராம். அங்க ஜனங்களை ஆத்துல குளிச்சுட்டு இருந்தாங்களாம், இங்க பட்டுமா அப்படின்னு கேட்டாராம். டேய், ஆத்துல ஜனங்களை குளிச்சுட்டு இருக்கிறாங்க, இங்க பண்ணாத, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ அப்படின்னாராம். எங்க அப்படின்னா, அந்த வயல்வெளிக்குள்ள போ அப்படின்னாராம். வயல்வெளியை பார்த்தா வயல்ல யாருமே இல்லையா. எங்க வயல்ல யாருமே இல்லை, நீ நடந்து போடா, நடந்து போ சொன்னாராம். வரப்ப நடந்து போயிட்டு தாராம். திடீர் நடுவுல நிக்க வச்சாராம். பேசுறான் அப்படின்னாராம். எவனையக்காரன் நான் என்னத்தை பேசுறது, நீ பேசுற அப்படின்னாராம். இயேசு உன்னை நேசிக்கிறான், அவர் உனக்காக மரித்தார், அவர் உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சலசல சத்தம் கேட்டா. யாருன்னு பார்த்தா மேல 2 பேரு மரத்தை வெட்டி எதுவும் கீழே நீ வந்துருக்கிறான். இவனுக்கு பிரசங்கம் பண்ண சொன்னேன் அப்படின்னாராம். பாரு கொஞ்ச நேரத்தில் அப்படின்னாராம். பேசி முடிச்சோட வந்து காலில் ஊத்துட்டாங்களாம். ஐயா நாங்க 2 பேரும் திருடனுங்க ஐயா, எப்படி உங்களுக்கு இது எங்க கிட்ட சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த 2 பேருமே போய் அந்த ஊரையே மாத்திட்டாங்களாம். பிரியமானதுல, நீ ஆண்டவரத்துல கேளு, உனக்காக கேளு, உன் வாழ்க்கைக்காக நீ கேளு. ஆண்டவர் உனக்கு சொல்லுவார், அதை காது கொடுத்து கேளு. ஆண்டவர் சித்தம் நம்ம ஒன்றே நடக்காத வாழ்க்கையில. சிவேயி அப்படின்ற ஒருத்தன் வந்தானா, தாவீதை பார்த்து திட்டான். தாவீது நினைச்சதான் ஒரே வெட்டா போட்டிருப்பான். அவர் சொன்னா, அவனை விட்டு ஒண்ணும் பண்ணாங்க, என் சித்தம் இல்லாம ஒன்னும் சொல்ல முடியாது அப்படின்னா. உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, அது ஆண்டவருடைய சித்தம் மாத்திரம் தான் நடக்கும். வாழ்க்கையில மறந்துடாத. பெரியமானவர்களே, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், 3 காரியம். முதல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எப்பா நான் என்ன தப்பு செய்தேன்னு சொல்லு. 2வது, ஆண்டவரே நான் யாருன்னு சொல்றேன். 3வது, எப்பா இது சோதனையா, நான் நிக்கிறமான்னு கேளு. ஆண்டவர் சொல்லுவாரு, இது நீ செய்து பாரு, உன் வாழ்க்கையில ஒன்னு அறியாமலே ஆசீர்வாதம், உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். கிதியோன் போனான், மீதியானவர்களை கொன்றான், கர்த்தர் யுத்தம் பண்ணினார், வெற்றி பெற்று திரும்பினான். அவன் எதோட போனான்? அவன் தன் பலத்தோட போனான். உனக்கு இருக்கிற பலம் என்னன்னு நீ கண்டுபிடிச்சுக்க. ஆண்டுட்டு சொல்லியப்பா, என்கிட்ட பலன் இல்லை சாமி, என்னை நீ தான் பலப்படுத்தணும், என்னை பலப்படுத்தி அனுப்புன்னு சொல்லி நீ சொன்னே. உன் வாழ்க்கைக்கு பதில் உண்டு, உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. பதில் வாரா ஜெபம் உண்டானால் பதறாதே, பதில் உண்டு உனக்கு. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்மளோட கால் பண்ணிட்டு இந்த அற்புத ஜெப வேளையில, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் என்று ஜெபிப்போமா? நீ விசுவாசிப்பாயா? என்னோடு கூட முழங்கால் பண்ணிடுவாயா? முட்டி போட, உன்னை ஒருமுகப்படுத்து. மனசு அலைய விடாதீங்க, மனசு ஒருமுகப்படுத்துங்க. மனசு எங்கேயோ சுத்தக்கூடாது. ஜபத்துல மட்டும்தான் ஏன் கண்ணை மூட தெரியுமா? நம்முடைய எண்ணம் கர்த்தரையே நோக்கி இருக்கணும், நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கணும், நம்ம மனசு கர்த்தரையே நோக்கி இருக்கணும். நான் பாவியா சுவாமி எனக்கு சொல்லு,
நான் என்ன பாவம் செய்யறேன்னு எனக்கு சொல்லு. இந்த பாவம் தான் என் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கான்னு எனக்கு சொல்லு. நீ பாப்பான்னு ನನಗೆ ಅಡ್ಡಿ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ ಸ್ವಾಮಿ, ತಿಳಿಸು ನನಗೆ. நீ சொல்லி பாரு. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவாரு. உன் பாவத்தை நீ அறிக்கையிடு. ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்திருக்கிறேன், இந்த பாவம் என்னில் இருக்கிறது, இதை நான் விட்டுவிட எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி நீ சொல்லு. ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கிற அந்த பலவீனத்தை எடுத்து போட்டு உன்னை பலப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். நீ யாரையும் பார்க்காத, உன்னை உன் ஆண்டவரை மட்டும் நீ பாரு. உன்னை உன் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஐயா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பேன், உமக்கு விரோதமாய் நான் சென்றிருந்தால் என்னை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறீரப்பா, என் பாவத்தை எடுத்து போடும் ஆண்டவர் என்று சொல்வாயா? ஒருவேளை நீ பாவம் செய்யாம, ஆண்டவரை நான் எந்த பாவமும் செய்யலப்பா, நான் செய்திருந்த ஒரு காலத்துல அது உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுட்டப்பா, இப்ப நான் அந்த பாவத்தெல்லாம் செய்யல ஆண்டவரே, அதனால ஆண்டவரை என்ன உலகத்தை கொடுக்கிறப்பா, இது சோதனையா என்று எனக்கு வெளிப்படுத்த ஆண்டவரே. நான் தாங்கி போனோமா, நான் கடந்து போனோமா, உன்னை விட்டுவிடா இல்லையா நீங்க பாக்குறீங்களா? நான் செத்தாலும் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, நீங்க சோதிச்சு பாருங்க, நான் சுத்தம் பண்ணா நிற்ப ஆண்டவரே அப்படின்னு நீ சொல்லி பாரு. இப்பொழுது உனக்கு பதில் கிடைக்கும், இப்பொழுது உனக்கு பதில் கிடைக்கும், இப்பவே உனக்கு பதில் கொடுக்க வல்லவர்களாக இருக்கிறாங்க. ஒன்றாவது நீ யாருக்கு புரிஞ்சுக்க, நீ யாருன்னு புரிஞ்சுக்க, நீ எங்க நிக்கிறன்னு புரிஞ்சுக்க, உன் திறமை என்னன்னு புரிஞ்சுக்க, உன் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்க, உன் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்க. இன்னைக்கு நிறைய பேர் மரித்து போவதற்கு காரணம் என்ன? தற்கொலை பண்ணுவதற்கு காரணம் என்ன? தன்னை புரிந்து கொள்ளாததினால் தான் தன்னையே கொண்டு கொள்ளுகிறார்கள், தன்னையே உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். தன் பலவீனம் தன் பலனும் தெரியாதபடினால் தான் இன்றைக்கு கோழைகளாய் மாறி மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். சகோதரே, சகோதரே, உன் பலம் என்ன? உன் பலன் என்ன? நீ எங்கே நிற்கிறாய் என்பதை புரிந்து கொள். யார் உன்னை தூக்கி விட்டாலும் நீ மேல பறந்து போயிடாத. உன்னை யாருன்னா கீழே போட்டாலும் நீ கீழே விழுந்து ஐயோ என்று சொல்லாத. நான் யாருன்னு எனக்கு தெரியும், எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், என் மனசாட்சி என்னன்னு எனக்கு தெரியும், எங்க அப்பனுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீ தைரியமா நின்று பாரு. நீ பாவியா இருந்தாலும் சரி, உன் பாவத்தை மன்னித்து உனக்கு வாழ்வளிக்கிற தெய்வம் எனக்கு உண்டு. உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உனக்கு உண்டு. உன்னை வாழ வைத்து வழிகாட்டுகிற தெய்வம் உனக்கு உண்டு. வழிகளை எல்லாம் அவருக்கு ஒப்புவே, அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். உன் வழி ஆண்டவருக்கு கொடுத்துரு. ஆண்டவரே, உன் வழி எனக்கு காட்டு, என் வழி எனக்கு எடுத்து போட்டுரு, உன் வழி எனக்கு காட்டு, நான் உன் வழியில போகணும், உங்க கையில நிக்கணும், நீங்க என்ன கூட்டிட்டு போகணும், நான் பரலோகம் வந்து சேரணும். என் வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள், என் வேலையில் இருக்கிற பிரச்சனைகள், என் வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள், என் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள், என் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு உண்டு பண்ணுகிற நீ வருவரே. என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு பண்ணுகிற நீ வருவரே. என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல, நல்லபடியா திருமணம் ஆகணும், என் பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பர் இருக்குது, அந்த டிரான்ஸ்பர்லாம் மாறணும். நீ ஆண்டவரை சொல்லி பாரு. கர்த்தர் ஆண்டவருடைய சித்தப்படி உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தர் உனக்கு நன்மைகளை செய்வார். படிப்புல கவலையா, பணம் இல்லையா, கஷ்டமா, வேதனையா, வீட்டுல வறுமையா, தொல்லையா, வீட்டுல போராட்டமா, சண்டையா, சல்லப்பா, வியாதி உன்னை மாட்டுகிறதா, ஏதோ ஒரு வேதனை உன்னை தவிக்க பண்ணுகிறதா, உன்னை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து எப்பா இதை மாற்றுங்க, ஆண்டவரே இதை மாற்றுங்க என்று சொல்லு. வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையை திருப்பி போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் சிறையிருப்பை திரும்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உனக்கு உன் குடும்பத்திற்கு சமாதானத்தை தருகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உன் சந்ததி ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாயா? உனக்காக ஜெபிக்க போகிறேன், உனக்காக ஜெபிக்க போகிறேன். என் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேயா. இந்த இடத்துல மன்றாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. தன் சூழ்நிலைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவையா. நீதான் சமாதானத்தை கொடுக்கிறவர், நீதான் வழி உண்டாக்கி கொடுக்கிறவர், நீதான் மன அமைதியை கொடுக்கிறவர், நீதான் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவர், நீதான் எங்களுக்கு தோல்வி எடுத்து போடுகிறவர், நீதான் எங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் மனமகிழ்ச்சியும் தருகிறவர். ஆண்டவரே, என்னுடைய
நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ராஜா. எங்களுக்கு இதுவரைக்கும் நன்மை செய்திருக்கிறேன், இனிமேல் நன்மை செய்ய போகிறேன். உன்னை தாங்குவேன், உன்னை ஏற்றுவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவேன். என் சித்தராதர் வாழ்க்கையில் ஒன்றை நடக்காது, உன் வழிகளை எனக்கு ஒப்புவே என்று சொன்னீரப்பா. எங்களுடைய வழிகளை இந்த சமயத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு விருப்பம் இல்லாத வழிகள் எங்களிடத்தில் இருக்குமானால் அதை எடுத்து போட மாட்டவரே. உங்களுடைய வழிகளில் எங்களை அழைத்து செல்ல மாட்டவரே. நாங்கள் வெற்றி பெற்றவர்களாய், பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி பெற்றவர்களாய், உங்களுடைய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாய் வந்து சேரக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் அன்பு பிள்ளைகள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், என் அன்பு பிள்ளைகள் பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், என் அன்பு பிள்ளைகள் வேலையில் இருக்கிறார்கள், என் அன்பு பிள்ளைகள் பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் முடிவை உண்டு பண்ணுவீராக. எல்லாவற்றுக்கும் முடிவை கொடுப்பீராக. கண்ணீரோடு கவலையோடு யாராக இந்த இடத்துல இருப்பார்களா, என் தேவனுடைய கண்ணீரை துடைப்பீராக, கவலைகளை போக்குவீராக ராஜா. மன வாரங்களை எடுத்து போடுவீராக. இப்பொழுதே நீர் சமாதானத்தை தருவீராக. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுனாதான் எங்களுக்கு நிம்மதி சுவாமி. வழி நடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, வருகிற நாட்களில் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். நான் எங்கெல்லாம் அற்புத ஜெபவழி நடத்துகிறோம் அந்த இடத்துல எல்லாரும் அற்புதத்தை கண்டார்கள். உங்களுடைய வாழ்க்கை கூட அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த சபைக்கு வருகிற நீங்கள், இந்த ஜெப மையத்துக்கு வருகிற உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கண்ணார காண்பீர்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்வீர்கள். இந்த இடமானது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட இடம் என்பதை நீங்கள் மறந்தே விடாதீர்கள். கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்க செய்வீங்களா? ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, யாருக்காகிலும் ஒருவருக்கு நான் இயேசுவின் நாமத்தை சொல்ல எனக்கு உதவுங்கப்பா என்று நீ சொல்லணும். என் அன்பு சகோதரி எப்சிமா, ஒரு அருமையான சகோதரி மேரியம்மாவை கொண்டு வந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சீனையா எப்சிமாவை கொண்டு வந்ததற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இருக்கிற ஒவ்வொருவரும் குறித்து நான் சாட்சி சொல்றேன். நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அன்பு சகோதரர் சார்லி தன் தாய், தன் சகோதரர்கள் எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லி நம்ம பாலோடு சேர்ந்து இந்த பிள்ளைகளெல்லாம் நீங்க வந்துட்டு இருக்காங்க. முத்து டென்னிஸ் எல்லாம் வர்றது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான சகோதரர் ஜோசப், ஐயா, அம்மா மேரி, அம்மா கூப்பிட்டு அம்மாவே வந்துருச்சு. அம்மா தான் அது எனக்கு அங்கே போய் இயேசுவின் நாமத்தை சொல்லணும்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் போய் சொல்லுங்க. அண்ணன் ஒரு இடமா போய் எல்லாத்தையும் எப்படியாச்சும் இயேசுவின் நாமத்தை சொல்லி கூட்டணும்னு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க. நம்ம பீட்டரையா மறக்கவே முடியாத ஒரு மனுஷன். எல்லாரும் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டது சங்கீதா, பில்லர்ஸ் ஆஃப் த சர்ச். நீங்கள் எல்லாரும் நீங்கள் தான் இந்த சபையை உருவாக்குனீங்க, நீங்கள் தான் நடத்த போறீங்க. போன வாரத்தில் ஒரு ஐயா வந்தார், நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. அதை என்கிட்ட சொன்னார், போங்க ஒரு பெரிய இடத்த பாருங்க, ஒரு பெரிய இடத்த பார்த்து நடத்துங்க, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நமக்கு வேணும் பெரிய இடம், அதே போல் நிறைய ஜனமும் வரணும். எனக்கு ஒரு நாளைக்கு 4 பைபிள் ஸ்டடி கொடுக்கணும். அது எனக்கு கடவுள் கொடுத்துருக்குறது. நீங்கள் யாராச்சும் 4 பேர் இல்லை ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கிட்ட 4 பேர் இருக்கிறாங்க, வாங்க கொஞ்சம் பைபிள் ஸ்டடி கொடுங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து பைபிள் ஸ்டடி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். திங்கட்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 20 பைபிள் ஸ்டடி கொடுக்கணும். என்னை கூப்பிடுங்க, நான் வந்து 20 பைபிள் ஸ்டடி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். யாருக்கு ஃபோன் ஒழிக்குது பாருங்க. 20 பைபிள் ஸ்டடி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். 4 பைபிள் ஸ்டடி கொடுத்தா போதும். ஒரு மாதத்தில் 80 பைபிள் ஸ்டடி. நீங்கள் பாருங்கள், 80 பைபிள் ஸ்டடியில் 40 பேர் அந்த சர்ச்சை வந்துடுவாங்க. நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். ஒரு முறை என்னை சந்திக்க வைங்க, நிறைய முறை வேண்டாம், ஒரு முறை என்னை சந்திக்க வைங்க. ஆவியானவர்களோட பேசுவோம். ஆண்டவர் என்ன செய்வார்களோட. யாருக்கு ஃபோன் ஒழிச்சுட்டு கால் பண்ணுங்க, சைலண்ட்டை போட்டுக்கங்க. ஒரு முறை என்னை சந்திக்க வைங்க, ஆண்டவர் அவங்களோட பேசுவார். நான் வாழ்ந்த நாட்களில், ஊழியர் செய்த நாட்களெல்லாம் ஒரு முறை தான் போய் சொல்லுவேன். பார்த்தா வந்து சேர்ந்துருவாங்க.
அம்மா அப்படின்னு ஐயா அப்படின்னு சொன்னேன். ஐயா நாங்கள் வந்துட்டோம் சர்ச்சுக்கு. நீ ஒரு முறை சொல்லுங்க போதும். எத்தனை பேர் ஆண்டவர் பண்ணுவது சேர்க்கலாம் பாருங்க. தெரியுமானோட எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய புதிய முகங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது நம்மளால விழுந்த கடமை. நான் மட்டும் பரலோகத்துக்கு போக முடியுமா? நம்ம மட்டும் போனா போதுமா? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவான்னு ஒருத்தர் பாண்டாரப்பா. நான் வெறுக்கையா வந்து எப்படி ஆண்டவரே உன் முன்னாடி நிற்பேன்? நீங்களும் நானும் வெறுக்கையா ஆண்டவர் முன்னாடி போய் நின்னோம்னா வெட்கப்பட்டு நிற்போம். வெறுமையா போய் நிற்கக்கூடாது. என்னால 10 பேராச்சும் இந்த வருஷத்துக்குள்ள வரணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களால 10 பேர் இங்க வருவாங்க. நீங்க ஒருத்தரும் தீர்மானம் பண்ணுங்க. உங்களால கூப்பிட முடியலையா, சக்தி இல்லையா, என்ன கூப்பிடுங்க. நீங்க ஜெபமாச்சு பண்ணுங்க. ஆண்டவரே 10 பேர் என் மூலமா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே எனக்கு 10 பேர் மார்ச் மாதத்துக்குள்ள நமக்கு 100 பேர் ஆயிட்டாங்கன்னு சொன்னா எழுதி வச்சுங்க. 2021 நமக்கு 200 பேர் மேல இருக்க போறாங்க. நமக்கு 1.5 கோடி ரூபாய் இடம் கிடைக்க போகுது. அது ஒருத்தர் என்ன சொல்லி அனுப்பினார், நீ 200 பேரை சேர்த்துருங்க, நான் 1.5 கோடி ரூபாய் இடத்தை உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. அது யார் பேசுறது? ஆண்டவர் பேசுறது. இன்னொருத்தர் ஏற்கனவே சொல்லிட்டார், நீங்க இடம் கொடுங்க, நான் சர்ச்சு கட்டித்தரேன். 50 லட்சம் 1 கோடி இடம் நான் கட்டித்தரேன். நீங்களும் நானும் ஆண்டோடைய ராஜ்யத்தை அநேக சேர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட செய்யுங்க. அந்த மந்தையில ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், நீங்க பரலோகத்தில் இருப்பீங்க. நீங்க ஒரு ஆத்மா கொண்டு வந்தா நீங்க எவ்வளவு பாவம் உங்ககிட்ட போகுது தெரியுமா? அதை குறித்து நான் ஒரு நாள் பேசுறேன். நீங்க செய்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் நினைச்சிடலாம் எடுத்து போனாங்க உங்ககிட்ட. ஆத்மாவை நம்ம கொண்டு வர அப்படி பாவங்கள் எல்லாம் மாறிடுது. பெரியமானவரை நாம் செய்வோம், சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கீதை ஆட்சியில நம்ம மத்தியில ஒரு சந்தோஷம் இருக்கிறார்கள். மதியம் உங்களுக்காக கனடாவில் அற்புதமான சத்தியத்தை அவர்கள் சொல்வார்கள். ஒரு விசேஷத்தை கீதத்தை பாட பிறகு நம்ம மத்தியில் பால் சாரஸ்கள் எடுப்பார்கள். அதை தொடர்ந்து நமக்காக விஷயம்.
ಪ್ರಭು ಯೇಸು ಕೃಪೆ ನನ್ನನ್ನು ಎಡಬಿಡದೆ ಕಾಯುವುದು. ಅಭಯವ ಕೊಟ್ಟು ನನ್ನನ್ನು ಗಂಟೆಗೆ ಸೇರಿಸಿದನು. ಬೆದರಿನು ನನ್ನ ಯೇಸು ಜೊತೆ ಇರುವಾಗ. ಬೆದರಿನು ನನ್ನ ಯೇಸು ಜೊತೆ ಇರುವಾಗ. ಗಾಢಾಂಧಕಾರದಲ್ಲಿ ನಡೆಯುವ ವೇಳೆಯಲ್ಲಿ பயங்கரமான இருள் சூழ்நிலை நான் நடக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார் என்கிற அற்புதமான ஒரு பாடலை பாடிய ஐயா சந்தோஷ் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பாடலை பாடினார். நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே இந்த பாடலானது எடுக்கப்பட்டது. ஒரு அற்புதமான பாடல். எதிரேனோ எதிரேனோ ನನ್ನ ಯೇಸು ಜೊತೆ ಇರುವಾಗ அற்புதமான பாடலை பாடிய ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் சாபத் ஸ்கூல் பாடத்தை படிக்க கேட்போம். எத்தனை பேருக்கு பைபிளை படிக்கணும்னு ஆசை? கைதுங்க. இன்னைக்கு இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் இதற்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்கும் பொழுது பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நல்லதை சொல்லலாம். ஆகவே இந்த ஒரு நேரம் மட்டும் தான் நம்ம எல்லாரும் பேசுறதுக்கு ஒரு நேரம். எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் பார்த்துருக்கீங்களா? தருணத்தை எந்த சர்ச்சிலாச்சும் பேச விடுறாங்களா? பார்த்துக்கிறீங்களா? ஆனால் இங்கே தான் அந்த சான்ஸ் இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்கள் தைரியமாக கேள்வி கேட்கலாம். உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் இங்கே திருச்சபையில் உண்டு, இந்த வேதத்தில் உண்டு. ஆகவே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். ஐயோ சிலர் கேள்வி கேட்டு மற்றவங்க அதை தப்பாக நினச்சி இந்த சர்ச்சை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, ஆத்மாக்கள் காலி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அந்த பயம் எனக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? இதில் இருக்கிறத உள்ள மாதிரியே சொல்றதுனால அந்த பயம் எங்களுக்கு கிடையாது. அதனால தான் நான் மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற நல்ல ஆண்களும் இதை இருப்பாங்க, பெண்களும் கூட இதை இருப்பாங்க. கூடிய சீக்கிரம் எப்சிபமா நீ எடுக்க தான் போற, இந்த பைபிளை படிச்சு அந்த புக்கை படிச்சு நீ எடுக்க தான் போறீங்க. பெரியம்மா நீங்களும் எடுக்கணும், நீங்க எல்லாரும் எடுக்கணும்.
யாரும் வெட்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. பைபிளை முழுசா படிக்கணும். அப்பதான் நமக்கே தைரியம். ஓ, நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கிறோம், நம்ம தப்பான வழியில போகல. எப்ப அந்த தைரியம் வருதோ அப்ப நம்ம பரலோகத்தை குறிச்சு நிச்சயம் நம்ம கிட்ட இருப்போம். கத்துக்கிறப்பா, நானு எடுத்துக்கோ, நீ வரும்போது நான் எதிரிப்பேன், அந்த மாதிரி படிப்பேன். இல்லைன்னு ஐயோ 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 தான் நம்ம அங்கே வச்சுருப்போம். இந்த பைபிளை முழுக்க படிக்கிறோம். இங்க இருக்கிற ஐயா சந்தோஷம் அவர்கள் கூட வேற ஐயா உங்க சபை எதுங்க மிச்சர் சிஎஸ்ஐலேருந்து வந்தவங்க இன்னைக்கு அட்வென்டிஸ்ட்ல போய் செமினார்ல படிச்சு போதகரா வந்து இப்போ ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள கேட்டு பாருங்க, சனிக்கிழமான அவங்க எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து வீட்டில் பாட்டு பாடிச்சோம். ஏன்? அந்த சத்தியத்தை அவங்க படிச்சதுனால தான். தெரியுமா? பைபிள் என்ன சொல்லிக் கொடுக்குதோ அதை தான் நம்ம செய்யணும். பைபிள் சொல்லிக் கொடுக்காதெல்லாம் யாரு உலகத்துல யாரும் சொன்னாலும் செய்ய வேண்டாம். பைபிள் சொல்லிக் கொடுக்கறத நம்ம செய்வோம். அந்த பால் அவர்களை நான் அழைக்கிறேன். ஓய்வு நாள் பற்றி பாடத்தை நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். கேட்போம். இவர் கொஞ்சம் குட்டையான ஆடு, அதனால இவர் கொஞ்சம் மேலே வச்சா தான் தெரிவார். தெரியுறாரா இல்லையா? தெரியுறாரு. தெரியாரு. கொஞ்ச நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஒரு சிறு ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஓய்வு நாள் படம் படிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்தை தந்ததுக்காக நமக்கு நன்றி இயேசுப்பா. ஆசிரியராகி நீர் எங்களுக்கு ஆசிரியராக இருந்து அன்றே நாங்கள் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. கேட்கிறவர்கள் மனதிலே நீர் பேச வேண்டுமாய் கேட்கிறோம். அது வாழ்க்கையிலே அபியாசிக்கப்படத்தக்க நீரை உதவி செய்ய வேண்டுமா. இயேசுவின் நாமத்தில் பேச்சு கேட்கணும் ஜீவனுள்ள பிதாவே. எத்தனை பேர் இந்த வாரம் பாடத்தை படிச்சீங்க? எத்தனை பேர் இந்த வாரம் பாடத்தை படிச்சீங்க? எல்லாம் மட்டும்தான். அப்போ நான் பயப்படாம பேசலாம். சரி, இந்த வார தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவே தலை சிறந்த ஆசிரியர். இவ்வார தலைப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவே தலை சிறந்த ஆசிரியர். நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா அம்மா அப்புறம் நம்மளுக்கு எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எவ்வளவோ சொந்தக்காரங்க இருப்பாங்க. அப்படின்னாலுமே நம்மளுக்கு எல்லாரும் மூஞ்சி ஒரு நேரத்தில் மறைஞ்சிரும்னா எப்படி சொல்றது அப்படின்னா, மறந்துடும், ஒரு நேரத்தில் மறந்துடும். ஆனால் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் மட்டும் கொஞ்சம் எப்போனாலும் மனசில் இருப்பாங்க. இது எல்லாருக்கும் அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு 65-66 வயசு இருக்கும் அவங்களுக்கு இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தப்போ அவங்களுடைய ஆசிரியரை பற்றி பேசினாங்க. அவங்களுடைய ஆசிரியரை பற்றி பேசினாங்க. 66 வயசு ஆயிடுச்சு. 8ஆம் வகுப்புல அப்படின்னா ஒரு 12 வயசுல என்ன நடந்துச்சோ, அவங்க ஆசிரியர் என்ன செஞ்சாங்களோ அதெல்லாத்தையும் வரிசையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் யோசித்தேன், நான் பண்ற தப்பெல்லாம் இப்போ அவன் ஒரு 65 வயசுக்கு அப்புறம் என்ன திட்டுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தேவன் வந்து நம்மளுக்கு தலை சிறந்த ஆசிரியர். அது என்ன தலை சிறந்த ஆசிரியர் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு அறிவியல் விஞ்ஞானிகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு என்ன சொல்றாங்களோ அது நாளைக்கு தப்பா தான் நடக்கும். மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது வந்து நாளைக்கு எப்படி இருக்கும், தப்பா சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் சயின்ஸ் டீச்சரா இருக்கிறதுனால நானே சொல்றேன், அவங்க முன்னாடி என்ன சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, உலகம் என்னதான் இருந்துச்சு, கட்டையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, உலகம் உருண்டையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஒருவேளை கடவுள் கரெக்டாக சொல்லியிருந்தாருன்னா அது அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், மறுபடியும் ஒரு சேஞ்ச் ஆஃப் இருக்கும்.
அந்த சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஏன் ஜானோ இல்லாட்டி மற்றவங்க ஷானோ இல்லாட்டி எல்லாரும் என்ன செய்வாங்க, வேற எதையாச்சும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இதுல வந்து தலை சிறந்த ஆசிரியரா இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாரு? நான் கேட்கிற கேள்வி புரியும்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்திற்கு பாவத்தை மன்னிக்கிறவரா வந்திருக்கிறாரு நம்ம சொல்றோம். ஆனா இவங்க என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா இயேசுவே தலை சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அவர் என்ன பாடம் எடுத்துருந்திருப்பாரு, என்ன சொல்லி கொடுக்கறதுக்காண்டி இங்க வந்திருப்பாரு, என்ன சொல்லி கொடுத்திருப்பாரு? அவர் எதுக்கு ஆசிரியர் ஆகணும்? ஸ்கூல்ல தலைமை ஆசிரியர், பள்ளி முதல்வர்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படின்னா என்னன்னாக்கா அவரு சின்ன வயசுல இருந்து எல்லாம் கடந்து வந்து நிறைய அனுபவசாலி ஆன பிறகுதான் அவர் பள்ளி ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் பள்ளி முதல்வராகவும் அவர் இருக்க முடியும். அவருக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம், அந்த மாதிரி ஒரு ஞானம், புத்தி, அறிவு இல்லாம இருந்தாக்கா அவர் பள்ளி முதல்வர் தலைமை ஆசிரியராக இருக்க முடியாது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து சிருஷ்டிகர். அவர் சிருஷ்டிகராக இருந்ததுனால இந்த பூமியில யாருக்கு எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் அப்படின்ற ஞான, அறிவு, புத்தியெல்லாம் அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர் தலைமை ஆசிரியரோட மேன்மையான ஆசிரியர்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, பாஸ்டர் அழகா சொல்றாங்க, அவர் சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிறதுனால அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமியில வந்து அவர் என்ன பாடத்தை சொல்லி கொடுத்திருப்பாரு? வர வேண்டிய காரணம் என்ன? ஆசிரியராக வேண்டிய காரணம் என்ன? அவர் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரா? நம்ம எப்படி வாழணும், பாவம் செய்யாம எப்படி நம்ம மனுஷனால வாழ முடியுங்கிறத கற்றுக் அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற பாடத்தை அவங்க நம்மளுக்கு என்ன செஞ்சாங்களா, கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி வாழணும் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சாங்களா, கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அழகா சொல்லி கொடுத்தாங்க. நம்ம பாவம் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று அவங்க கற்று மட்டும் கொடுக்கல, அவங்க என்ன காட்டினாங்க, வாழ்ந்து காட்டினாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களா, வாழ்ந்து காட்டினாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ நம்ம ஆசிரியர்களை பார்த்த உடனே இப்படி பிரிச்சுக்கலாம். 80s 80s வாழ்ந்த ஆசிரியர்கள்ட்ட படிச்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நடுங்குவாங்க. எனக்கு அந்த 65 வயசுல உள்ளவன்னு சொன்னாரு, நான் என் ஆசிரியரை பார்த்தேன் அப்படின்னா அப்படியே நடுங்குவேன் தம்பி அப்படின்னாரு. நான் யோசித்தேன், நான் தான் மாணவரை பார்த்து இப்போ நடுங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இல்லை, இப்போ இருக்கிற மாணவரை பார்த்தா நான் தான் நடுங்கிட்டு இருக்கிறேன், ஆசிரியராக இருக்கிறவங்க நாங்கள் தான் நடுங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் சொன்னாரு, நாங்கள்லாம் இப்போ அன்னைக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா நடுங்கணும் அப்படின்னாரு. சிரிச்சுக்கிட்டேன் கொஞ்சம், அவர்கிட்ட பேசல எதுவுமே. சரியா? அப்போ இப்போ அதுக்கப்புறம் 90s பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆசிரியர்கள் அவங்க மாணவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, சரி சார் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்குறேன், அந்த மாதிரி ஒரு உறவுகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இப்போ உள்ள காலகட்டத்தில். கரெக்ட் தானே? 2K கிட்ஸ் அப்படிங்கிறவங்கல்ல அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஹாய் ஹலோ அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறது டீச்சரை பார்த்தா. நம்மளுக்குலாம் அதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் என்ன நம்ம ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் அழகாக சொல்லிட்டு போவாங்க, ஹாய் ஹலோ டீச்சர், பை டீச்சர் அப்படின்னு இருப்பாங்க. நான் சொன்னதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்லாம். அப்போது இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆனால் அவன் காலுக்கு மேலே காலை போட்டு உட்காந்துருக்கிறான், ஆசிரியர் வந்து நின்றுகிட்டு இருக்கிறாரு. இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? அப்ப இந்த ஆசிரியர் என்ன செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஆசிரியர் முதல் என்ன பாடம் சொல்லி கொடுத்தார் அப்படின்னா பிதாவை நம்மளுக்கு காட்டினார். இயேசு கிறிஸ்து ஆசிரியரா வந்த காரணம் என்ன அப்படின்னா முதல் என்ன செஞ்சார் அப்படின்னா பிதாவை நமக்கு காட்டினார். அது என்ன பிதாவை நம்மளுக்கு காட்டினாரு? எதுக்கு பிதாவை காட்டணும்? இது என்ன பாடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிதா எவ்வளவு சத்குணரா இருக்கிறாரோ, எவ்வளவு மகிமை உள்ளவரா இருக்கிறாரோ, எந்த பிரச்சனை இல்லாம பரிசுத்தமா இருக்கிறாரோ, அவருடைய குணங்கள் வந்து செம்மையானதா இருக்கிறதோ, அதை எல்லாத்தையும் காட்டுறதற்காக யார் வந்தார்? இயேசு கிறிஸ்து வந்தார். நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா? நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. ஒரு சொன்னாங்க, நம்ம சரியா வாழ்ந்துருக்கிறோமா வாழலையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் என்னைக்குமே பதிலே என்ன செய்யாதான், கிடைக்காது, நம்மளுக்கே கிடைக்காது. நான் நல்லா வாழ்ந்தேன்னா நல்லா வாழலையா அப்படிங்கிற வாழ்க்கைக்கு அந்த கேள்விக்கு எப்பவுமே என்ன செய்யாது, பதிலே கிடைக்காது. கடவுள் வந்தாதான் கிடைக்கும்.
நல்ல ஓட்டத்தை ஓடினேன் அப்படின்னா அவர் சவுலா இருந்த நேரத்துல வந்து என்ன செஞ்சாரு, கெடுதலா இருந்தாரு. பவுலா வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சாரு, கொஞ்சம் கஷ்டப்பட்ட, கொஞ்சம் நல்லா முன்னேறினாரு. அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, நான் கடவுளுக்குள்ள இருக்கிறதுனால நல்ல ஓட்டத்தை நான் என்ன செஞ்சேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னாரு. தாவீது சொன்னார். பாஸ்டர் தாவீது சொன்னார், தாவீது சொல்றாரு என்ன? நான் தாய் மறந்த குழந்தையை போல, தாய் மடியில் பிடித்த குழந்தையை போல மறந்து அமைதியாய் நாத்துமா இருக்கிறது. தாவீதும் சொன்னாங்க, எப்படின்னா பால் மறந்த குழந்தையை போல நான். சங்கீதம் 131 என்று சொல்றாரு. சங்கீதம் 131 1-2. தாயின் பால் மறந்த குழந்தை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தை போல் இருக்கிறது. என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தாவீது. சரி, இப்போ இந்த இயேசு கிறிஸ்து என்ன பாடத்தை முதல்ல சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிதாவை வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினாரு? பிதாவை வெளிப்படுத்தினார். அப்ப நம்ம இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கிறப்ப தெரியும், எத்தனை பீரியட் இருக்கும் ஸ்கூல்ல? 8 9 8 பீரியட். இன்னும் 2K kids ஆகல போல இருக்கு. இப்பெல்லாம் 9 பீரியட் 10 பீரியட்னு வச்சிருப்பாங்க. அதை 35 நிமிஷம் வச்சுட்டு கடைசி பிடி பீரியடும் வச்சிருப்பாங்க இப்பெல்லாம். சரியா? இப்போ அது என்ன அப்படின்னா, பிதாவை வெளிப்படுத்துதல் அப்படின்னா, பிதாவை ஏன் வெளிப்படுத்தணும், அவர்கிட்ட என்ன குணம் இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறதற்காக ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வசனம் எனக்கே ஆச்சரியமான வசனமா இருந்துச்சு. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், அவருடைய தன்மையின் சொர்வமுமாய் இருந்து, அவருடைய தன்மையின் சொர்வமுமாய் இருந்து, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் என்ன செஞ்சாரா? உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த முதல் 3 காரியங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். அது என்ன இவர்? அது யார் அந்த இவர்? மூத்த போதகர், தலைமை ஆசிரியர், இன்னொரு ஆசிரியர் யாரு? தலை சிறந்த ஆசிரியர். அவங்க இவர், அவர். அந்த அவர் யாரு? பிதா. இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் இயேசு கிறிஸ்துவானவர், அவருடைய என்ன யாரு? பிதாவானவருடைய பிரகாசமும். அது என்ன பிரகாசமும்னா? வெளிச்சம். அந்த சூரியன் இருந்து ஒளி யார்கிட்ட வருது? சந்திரன்ட்ட வருது. அந்த சந்திரன்ட்ட இருந்த ஒளி யாருக்கு கிடைக்குது? பூமிக்கு கிடைக்குது. அந்த பூமிக்குள்ள ஒளி வந்து யார்கிட்ட இருக்குது? நம்மளுக்கு பிரகாசிக்குது. நம்மளுடைய ஒளி எப்படி இருக்குது? வெளிச்சமா இருக்கா? அதான் அங்க சொல்றாரு, பிதாவானவருடைய மகிமையை யார் வெளிப்படுத்தினது? இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாரு. அதான் மகிமையின் பிரகாசமும். அடுத்த இதை பாருங்களேன், அவருடைய இப்போ மகிமை அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு ஆள் படிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம். அதுக்கப்புறம் இப்போ பாஸ்ட் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நம்ம ஃபோட்டோ பார்த்துருப்போம், கடவுள் அப்படியே தட்டுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி அவர் வந்து அநேக காரியங்களை செய்கிற மாதிரி இருக்கும், சீசர்களுக்கு அப்பம் பிடிக்க கொடுக்குற மாதிரி இருக்கும், தலையில வீடத்தை வச்சிருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி தொங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா. அப்போ அந்த மகிமையை பார்க்குமா அப்படின்னு தான் பாஸ்டர் மாவும் பாஸ்டரும் கேட்டாங்க. நம்ம எப்படி பார்ப்போம்? அவங்களுடைய பிதாவை நம்ம எப்படி பார்ப்போம்? அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்துன்னு கேட்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது காரியம் வந்து அவருடைய தன்மையின் சொரூபம். சொரூபம் அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா, ஏதோ நம்ம கற்பனையில வச்சிருப்போம், அதை வந்து நம்ம எடுத்துட்டு இருப்போம், ஒரு சிலை மாதிரி செய்யறது தான் சொரூபம் அப்படின்னு சொல்றோம்.
அப்ப இங்க என்ன சொல்றாங்க, பிதாவுடைய சொரூபமா யார் இருந்தா? இயேசு கிறிஸ்து. கரெக்ட் தானே புஸ்தமா? பிதாவுடைய சொரூபமா யார் இருந்தா? இயேசு கிறிஸ்து இருந்தாங்க அப்படின்னா, இப்ப பாக்குற போட்டோஸ்ல இருக்கிற ஃபேஷியல் முகம்லாம் அதே தானா? அவருடைய மகிமையெல்லாம் இப்போ இது அவருடைய மகிமையை பார்த்த ஒரு ஆள் வந்து கீழே இறங்கி வரும்போது முகம் பிரகாசமா இருந்து மக்களால் அவரை பார்க்க முடியல. அப்போ வந்து அவரோட மகிமை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதுவும் அவரோட மகிமை பார்க்கல, ஜஸ்ட் பாஸ் பண்ணாரு. பின்புறத்தை பார்த்தவர் மோசஸ்கே அப்படின்னா அவரோட நீர் எங்களோட அவர் எங்களோட பேச வேண்டாம், அவர் எங்களோட பேசுவார் என்றால் நாங்கள் அழிந்து போவோம், ஆகவே நீர் எங்களோட பேச வேணும் அப்படின்னு ஜனங்க சொன்னாங்க. மோசேப்பா. அப்ப நம்ம இப்போ போட்டோஸ்ல பாக்குற முகம் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய முகம் இல்லை, கிடையாது. அது ஒரு கற்பனையான முகமும் அந்த நடிகர்களுடைய முகமும் தான் அது. ஆனா அவருடைய முகத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப இயேசு கிறிஸ்துவா வந்தவருடைய முகத்தை எல்லாரும் பார்த்திருப்பாங்கல்ல. மனுஷ ரூபமா என்ன செஞ்சாரு, வந்தாரு. ஆனா பிதாவானவர்கிட்ட அவர் போய் பேசிட்டு அந்த மறுரூபமாகி காட்டும் போது அவருடைய முகத்தை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அவ்வளவு பிரகாசமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முக்காடு எப்படி வந்துச்சு அப்படின்னா, முக்காடு எப்படி வந்துச்சு? அன்னைக்கு இயேசு கிறிஸ்துட்ட போய் யார் பேசிக்கிட்டு இருந்தார்? அந்த மலையில போய் மோசே பேசிட்டு 40 நாளுக்கு அப்புறம் கீழே வராரு. அவருடைய முகம் எப்படி இருந்துச்சா? பிரகாசமா இருந்தவன். எல்லாரும் சொல்றாங்க, உங்களுக்கு முகத்தை எங்களால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யார் முக்காடு போட்டது? மோசே தான் முக்காடு போட்டாரு. மோசே என்ன செய்யறாரு, முக்காடு போட்டு அந்த ஒளியை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, மறைக்கிறாரு. அப்ப எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய, அதான் சொல்றாங்க, அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. யாருடைய தன்மை? பிதாவன் அவருடைய தன்மையை யாருக்கு வெளிக்காட்டுறா? இயேசு கிறிஸ்து வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு வரலாம். நடைமுறை வாழ்க்கைக்கு வரலாம். பிதாவானவர் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவுக்கு? இல்ல இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரு? நம்ம தலை சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்றோம். பிதாவானவர் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரு? கஷ்டமா? பொறுமை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. எந்த கிளாஸ்லயும் இல்லையா அது? எந்த பிடி பிள்ளையும் எந்த பிள்ளையும் இல்லைல்ல. ஆனா கடவுள் அதான் எதிர்பார்க்கிறாரு நம்மகிட்ட. ஆவியின் கனியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். 5:22 9 கனிகள். அந்த 9 கனிகளை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறார். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, நீதி, சாந்தம், தயவு, இச்சையடக்கம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா, கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். இந்த உலகம் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறது. மறுபடியும் நான் சொல்றேன், இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த உலகம் கற்றுக்கொள்கிறது, அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறது. சில காரியங்களை மட்டும் கற்றுக்கொள்ள முடியல, கற்றுக்கொள்ள மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்குது. அதுல என்ன கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அப்படின்னா, இந்த ஆவியின் கனிகளான காரியங்களை அவங்க விடுறாங்க. நிலாவுல போயிட்டு நான் இன்னும் யாரையும் பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்துன்னு யாரையும் பார்க்கல, மற்ற யாரும் தேவன் அப்படின்னு யாருமே இல்லை அப்படின்னு யார் சொன்னா? அங்க போய் சொல்றாரு. அதே இன்னொருத்தர் போய் அங்கதான் வேதாகமத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, படிக்கிறாரு. சில பேர் என்ன செய்யறாங்க, வேதமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல போய் பார்த்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே இடத்துல அவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவருடைய சிருஷ்டிப்பையும் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. அதான் இயேசு கிறிஸ்துவோட குணம், பிதாவுடைய குணம். பிதாவானவர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் வந்து என்னைக்குமே தப்பா போகவே போகாது. அவருடைய குணங்கள் என்ன அப்படிங்கறத தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராம், பிரதிபலித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்திருப்பாரு, பிதாவானவர் என்ன கற்றுக் கொடுத்திருப்பாரு அப்படின்னா, பிதாவானவருடைய பாடம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, பரிபூரணம், பரிசுத்தம் அப்படிங்கறதுதான். நீதி, நியாயம், நேர்மை, சந்தோஷம், அதுதான் அவருடைய பாடம். அந்த பாடத்தை யார் கற்றுக் கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய முதல் வார்த்தை என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிற என்ன சொல்லி கொடுத்தாரு? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
எப்படி பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அந்த முதல் வசனத்தை பாருங்க. அவர்களுக்கு போதித்து என்ன செஞ்சாராம் சொன்னாராம். அவர் உட்கார்ந்த போது இரண்டாவது வசனம், அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், பாருங்க, இந்த உலகம் எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்குது. அதான் இயேசு கிறிஸ்துவோ யோபுல சொல்றாரு, அந்த யோபு புத்தகத்துல படிக்கிறாரு, நீ இருள் எங்க இருக்குங்கிறத கூட கண்டுபிடிச்சிடலாம், வெளிச்சம் எங்க போகுதுன்னு கூட கண்டுபிடிச்சிடலாம், எல்லாத்தையும் உன்னால என்ன செய்ய முடியும், அணுவா கூட கண்டுபிடிக்க முடியும். ஆனா உன்னால எதை கண்டுபிடிக்க முடியாது, அவருடைய தன்மையின் சொரூபத்தை நீ என்ன செய்ய முடியாது, அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் தான் பரிபூர்ணமான தேவன். அந்த பரிபூர்ணமான தேவனை வந்து நம்ம இதுக்கு யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான் என்ன செஞ்சாரு, கற்றுக் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கிறோம். அதான் அங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு, எல்லாரும் வேற உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து மட்டும் என்ன உபதேசம் பண்றாரு, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் யாருடையது, அவர்களுடையது. பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் இருக்கிறாங்க. இயேசு அவங்க மத்தியில பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான போதனைகளை என்ன செய்யல, சொல்லி கொடுக்கல. இந்த மாதிரியான போதனைகளை சொல்லி கொடுக்கல. 10 கற்பனையை நீ கரெக்டா கடைபிடிச்ச அப்படின்னா நீ பரலோகராஜ்யம் போவ அப்படின்னு சொன்னாரு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவருடைய. ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கா? இந்த ஆசிரியர்கள் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, இந்த ஆசிரியர்கள் என்ன கற்றுக் கொடுக்காங்க, எந்த பாடத்தை எடுத்துக்கலாம்? ரெண்டு தேவை. இங்கிட்டு ஒரு ஆசிரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ கற்பனையை கரெக்டா கடைபிடிச்சேன்னா அது பரலோகராஜ்யத்துக்கு போக அப்படின்னு சொல்றாங்க. இங்கிட்டு இந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்றாரு, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம். எந்த பாடத்தை கத்துக்கலாம்? ஒருவேளை 10 கற்பனையை கடைபிடிச்சா ஆவியில எளிமை வந்துருமே இல்லையே? அப்ப அவங்க அதான ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, 10 கற்பனையை ஃபாலோ பண்ணாங்க. பட் அதோட அந்த உண்மையான இதை புரியாம இருந்தாங்க. அதான் பணக்கார வாலிபன் வந்து இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்றாங்கல்ல, நான் 10 கற்பனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கலாம். நான் சின்னதுல இருந்தே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உபவாசத்துக்கு ஏழைகளுக்கு நம்மளுடைய கிரியைகளால நம்ம பரலோகராஜ்யத்தை அடைய முடியாது அப்படிங்கிறத யார் சொல்லிக் கொடுத்தா? இயேசு கிறிஸ்து சொல்றார். பரலோகராஜ்யம் அவருடைய. அந்த பாடங்கள், அந்த 10 வார்த்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா இருக்கும், நல்லா இருக்கும், அழகா சொல்லி கொடுத்துருப்பாரு. அது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து உபதேசிக்க. அந்த 8ஆம் அதிகாரத்துல முடிக்கும் போது சொல்லுவாங்க, அவங்க அவருடைய போதகத்தை குறித்து என்ன செஞ்சாங்கன்னா ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கும். யாருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க? இயேசு கிறிஸ்துவோடைய போதகத்தை குறித்து என்ன செஞ்சாங்களாம், ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு இடையில ஒரு பாடத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் நியாய பிரமாணங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். நான் எதுக்கு வந்தேன்? அதை அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே நான் என்ன செஞ்சேன், வந்தேன். அப்ப அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடம் நல்லா தானே இருக்குது. நியாய பிரமாணத்தை நீ என்ன செய்ய, கடைபிடி. அதே நேரத்துல இந்த உலகத்துல இருக்கிற ஆவியின் எளிமையாவும் இருக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அழகான பாடம்ல. சரி, இப்போ பிதாவானவரை அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, முதல்ல என்ன செய்யிருக்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். இப்ப 2வது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நல்ல ஆசிரியர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? எத்தனை பேருக்கு ஆசிரியர்களை பிடிக்கும்? எல்லாம் ஆசிரியர்கள் தான் கை தூக்குறாங்க, மற்ற யாரும் கை தூக்க முடிக்கிறாங்க, பிள்ளைங்க எல்லாம் கை தூக்கவே முடிக்கிறாங்க. நம்மளுக்கு ஆசிரியரை கண்டா பிடிக்கவே பிடிக்காது சில, அப்படித்தானே? இப்ப 2K கிட்ஸ் ஆசிரியர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, 5 நிமிஷம் பாடம் நடத்தணும், 25 நிமிஷம் அவங்க கூட கதை பேசிக்கிட்டே உட்காந்துருக்கணும். இதுதான் இப்ப உள்ள ட்ரெண்டு. இந்த வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும், ட்ரெண்டு. அப்படி 5 நிமிஷம் அவங்க கிட்ட நல்லா 5 நிமிஷம் நம்ம நடத்தணும். அந்த 25 நிமிஷம் நம்ம என்ன செய்யணும், அவங்க கூட அவங்களுக்கு என்ன பேசணுமோ அவங்கள்ட்ட பேசினா தான் அவங்களுக்கு பிடிக்கும். இல்லைன்னா இவர் எப்பண்டா முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா. அந்த இயேசு கிறிஸ்துவோடைய போதகத்தை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் 3 நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. இல்ல
நம்ம எவ்வளவு நேரம் உட்கார முடியும்? நம்ம சாப்பாடை கரெக்டா எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கிறோம் இல்ல, அந்த ஒரு தைரியத்துல தான் நம்ம உட்காந்துருக்கிறோம். சரி சாப்பாடு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. ஆனா சில சமயங்கள்ல நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கிறோம், இயேசு ருசி பார்த்தோம் அப்படின்னா அந்த ருசி போயிடும். இயேசு கிறிஸ்துவோட ருசி மாத்திரம் நம்ம வாயில என்ன செஞ்சுட்டே இருக்கும் எத்தனை நாளும். 3 நாள் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய அவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குற பாடம் வந்து அலுப்பு தட்டாம அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா அவர் உண்மையில தலை சிறந்த ஆசிரியர் தான். 3 நாள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்படின்னா அவரை மாதிரி தலை சிறந்த ஆசிரியர் யாருமே இல்லை. நம்ம 40 நிமிஷம் உட்கார்ந்து கவனிக்கிறதுக்குள்ள இவரு கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அவரு சொல்லி கொடுத்தாரு 3 நாள். அந்த இயேசு கிறிஸ்து வந்து 3 நாள் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் அந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7வது அதிகாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அதுதான் சொல்லி கொடுத்திருப்பாரு. அந்த 3 அதிகாரத்தை 3 நாள் சொல்லி கொடுக்குறாரு. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை பத்தி அதுல பேச மாட்டாரு. இல்ல, அவங்க வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு என்ன தேவையோ அதைத்தான் இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிறாரு, சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த நேரத்துல எத்தனை பேருக்கு பிராக்டிக்கலா என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுத்துருக்கலாம். அந்த 3 நாள் நம்ம நினைச்சிருந்திருக்கலாம் அவர் உட்கார்ந்துருப்பாரு, இவர் பேசியிருப்பாரு அப்படின்னு மட்டும் நினைச்சிருந்திருக்கலாம். ஒருவேளை அவர் ஜெபம் பண்ணி இருந்திருக்கலாம், அவங்கள சுகப்படுத்தி இருந்திருக்கலாம், அவங்களுக்கு அழகா சொல்றாங்க. அதான் அந்த மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில அது பாஸ்டர் சொன்னது உண்மைதான். அது மீன்களே என்ன செய்யுது, கேட்கும் அப்படின்னு. சிருஷ்டிகருடைய வார்த்தையை சிருஷ்டிக்கும் கேட்டுதான் கூட பேசிச்சு. என்ன சொல்றீங்களா? அந்த மக்கள் வந்து முன்னாடி ரொம்ப ஸ்கிரிப்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மக்கள். ஆனா நடைமுறைக்கு அவங்க சுத்தமா வரவே இல்லை. அப்போ அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தா ஒவ்வொரு உள்ளமும் தொடப்பட்டுச்சு. உள்ளத்தை தொடப்படுறப்போ இப்போ நீங்க பேசுற உள்ளத்தை தொடரப்போ நீங்க என்ன எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டே இருக்கேன், கவனிச்சுட்டே இருக்கேன். அப்படி எல்லாருக்குமே வந்து கவனிக்கப்பட்டு இருந்துட்டே இருந்துச்சு. இது எல்லாம் இதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்சர்ஸ்ல இல்லை, எல்லாருமே ஒரு புதுசா இருந்துச்சு. அவர் அப்பதான் அந்த ஒரு இடத்துல என்ன வருது அப்படின்னா, அந்த பணக்காரன் வந்து 10 கற்பனை கை கொள்றேன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அவனே போய் கேட்கிறான், நான் பரலோகம் போறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறான். அப்போ அவனுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு, 10 கற்பனை நான் கை கொள்றேனே, நான் பரலோகம் போவேனா மாட்டேனான்னு போய் கேட்கிறான். உடனே அவர் வந்து அதுக்கு அவர் சொல்றாரு, முதல்ல வந்து அவர் வந்து அவங்க எதுவும் தள்ளி விடல, அவங்களுடைய பிரின்சிபல்ஸ நீ முதல்ல கை கொள்றியா அப்படின்னு கேட்டாரு. எல்லாருக்கு படி ஆமான்னு சொல்லிட்டான். அப்படின்னா இன்னும் ஒன்று இடத்துல ஒன்று மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுதுன்னு அவன் சொன்னோம்னா அவன் வெட்கப்பட்டு போயிடும். அப்போ வந்து இதுல வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த பணக்காரன் அந்த 10 கற்பனை கை கொள்றவனுக்கும் அதுல வந்து மிஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்து சொன்னாங்க. இதே மாதிரி எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாவங்கள்லாம் எப்படி ஒரு கண்ணாடி தட்டுல நீங்க வந்து மோமோமா பார்க்குறப்போ வரிசையா வந்துட்டே இருக்கு, பேஜா வந்துட்டு வச்சுக்கோங்க. இந்த பேஜ் எப்போ முடியும் உட்காந்துட்டே இருப்பீங்க. அதே மாதிரி அவர் பேசுறப்போ எல்லாமே வந்து கண்ணாடி இது மாதிரி அவருக்கு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. தெரிய வந்தப்போ இவங்க 3 நாள் அதான் சாப்பாட மறந்துட்டாங்க, தண்ணியை மறந்துட்டாங்க, உடைய மறந்துட்டாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கூட மறந்து போயிருப்பாங்க. அவங்க கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்பதான் இவருக்கு என்ன வல்லமை அப்படின்னா, இவருடைய உண்மையா அந்த மனுஷிய வல்லமையில அவர் பண்ணல, தேவனிடத்துல இருந்து வந்த வல்லமையினால அவர் பண்றாரு. அதனாலதான் அவரால் 3 நாளா அவரால் பேச முடியும். நல்லா அருமையான வார்த்தை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. 3 நாள் அவர் பேச கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நடைமுறையில நம்ம என்ன செய்யறோம், நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளை பத்தி என்ன செய்யறாரு, நம்மளால என்ன செஞ்சுட்டே இருக்க முடியும், கவனிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லுங்க. சாதாரணமா பேசினாலே 3 நாளா கேட்க முடியாது. எவ்வளவுதான் உருக்கமா பேசினாலும் சரி, நமக்கே வேணும்னு பேசினாலும் சரி, 3 நாளா கேட்டு பசி போயிருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை கொடுத்து அந்த வல்லமை அவருடைய ஆட்கொண்டது. அந்த வல்லமை அவருடைய ஆட்கொண்டதுனால அவர் பேசுறது எல்லாமே அவங்களுக்கு மெய் மறந்து கேட்க வச்சு. யாருடைய உள்ளத்துல
ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ, யாருடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறாரோ, யாரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரோ, அந்த பிள்ளைங்களுக்கு நீ எவ்வளவு நாள் சொல்லுங்க, அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்கு பாசி சொல்ற வார்த்தை அழகான வார்த்தை. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவரும் பேசி பரிசுத்த ஆவியானவர் வந்து மக்கள்கிட்ட இருந்துட்டு இருக்கிறாரோ, அப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற உறவுகள் வந்து எவ்வளவு நேரம் நாள் நினைச்சுட்டு இருக்கோம், இதுக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நம்ம பாஸ்டே எடுத்துக்கலாம். நான் என்ன பேச சொன்னாங்கன்னா 1/2 மணி நேரத்துல இருந்து 40 நிமிஷத்துல முடிச்சிருவேன். ஆனா நம்ம பாஸ்ட் வந்து 45 இல்லை, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பேசினா நம்ம நினைச்சுட்டு இருப்போம், கேட்டுட்டு இருப்போம். அது பரிசுத்த ஆவியானவர் சில சமயங்கள்ல இல்ல பல சமயங்கள்ல யார் கூடயாச்சும் வச்சு பேசும்போது என்ன செய்யலாம், நம்ம நம்மளை மறந்து என்ன செஞ்சுட்டே இருக்கலாம், பேசிட்டே இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம 3 நாள் மட்டும் பேசினதை வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறோம். 3 நாள் இயேசு கிறிஸ்துவோடைய பிரசங்கத்தை அவங்க மெய் மறந்து கேட்டு ஆகாரம் உண்ண உணவு தண்ணி இல்லாம கேட்டுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஆனா நான் எப்பவுமே யோசிக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மோசே 40 நாள் அங்க என்ன கற்றுக்கொண்டு இருந்திருப்பான் அப்படிங்கிறத. 3 நாள் அப்படிங்கிறது வந்து அவர் நடைமுறையில வாழ்க்கையில பேசின நாள் இயேசு கிறிஸ்துவோடையே இருந்திருக்கிறான். எத்தனை நாள் என்னெல்லாம் மண்ணா கொடுத்தாரோ, ஒண்ணும் கொடுக்கல. பீட்டர்னா ஒண்ணுமே கொடுக்கல. ஏன் இயேசு கிறிஸ்து அங்க இல்லையா, இல்ல பிதாட்ட இல்லையா? இல்ல, இருந்துச்சு. ஆனா அவருடைய மகிமைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறப்போ அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்கணும் போல இருந்துச்சான். அப்ப 40 நாள் அவர் எவ்வளவு சந்தோஷமா சமாதானமா கீழே இறங்கி வரும்போது அவருக்கு என்ன செஞ்சிருக்கோம், கோவம் வந்திருக்கும், ஏன்டா இவங்களை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்பதான் அதை 40 நாள் சாப்பிடாம போனதுனால அவர் மறுபடியும் அந்த உடைச்சாரு. அவருடைய கீழே அவர் இறங்கி வரும்போது அவருடைய உண்மையான குணம் என்ன செஞ்சிருச்சு, வெளிப்பட்டுருச்சு. ஆனா மறுபடியும் மேல போறதுக்கு அவருக்கு என்ன செய்யல, அலுப்பு தட்டல. மறுபடியும் ஒரு 40 நாள் போய் என்ன செய்யறாரு, ஆகாரம் இல்லாம பாடுறாரு. அப்ப பிதாவானவர் எவ்வளவு பெரிய ஆசிரியர், அதுக்கு கீழே இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய ஆசிரியரா இருந்திருக்கிறாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். சூப்பரான வாசனை. பாஸ்டமா எப்பவுமே முடிச்சு வச்சுருவாங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் என்ன செய்வான், பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் என்ன செய்வானா, பிழைப்பான். ஒருவேளை இங்க இருக்கிற ஆசிரியர்கள் வந்து தப்பாக சொல்லிக் கொடுக்கலாம், இல்லாட்டி தவறாக சொல்லிக் கொடுக்கலாம், இல்லாட்டி சொல்லிக் கொடுக்கலாம். புரியல. அதே நேரத்தில் சாப்பாட்டு கொடுக்குற முக்கியத்துவம் கூட நம்ம பைபிள் கொடுக்குறது. பைபிள் படிச்சோம்னாக்கா பசியெல்லாம் தெரியாது, ஆனால் சாப்பிட்டோம்னா அடுத்த முறை பசி. அது மாதிரி பைபிளோட இயக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா தான் அந்த மாதிரி அண்டோர் கூட்டத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். அதே மாதிரி அவர் சொல்றாரு, செல்வத்துள் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை அப்படின்னா, அந்த கடவுளுடைய வசனத்தை நம்ம கேட்க 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 எல்லாத்த விட அதுதான் உயர்ந்தது நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் அது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் செடிக்கு உணவு இல்லாத போது சிறிதான வயிற்றுக்கு அது கேட்கிற வரைக்கும் நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அது இல்லைன்ற பட்சத்துல தான் ஏதோ கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு. நம்ம அந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குற பழகி. வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா மற்ற ஆகாரங்கள் எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும், மறந்தே போயிடும் அப்படின்னு. எனக்கு ஒரு ஹெச்ஓடி இருந்தாங்க. நான் காலேஜில் படிக்கும்போது ஒரு ஹெச்ஓடி இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் காலேஜுக்கு தினமும் வருவார். ஆனால் அன்னன்னைக்கு உள்ள பாடத்தை அவர் எடுக்கவே மாட்டார். ஆனால் அவர் தான் ஹெச்ஓடி. எனக்கு பிடிச்ச ஆசிரியரும் அவர் தான், எனக்கு பிடிச்ச குருவும் அவர் தான், எனக்கு உலகத்தில் அப்படின்னா அவர் தான். அப்போது அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, 5ல் கடைசி பீரியட் அவர் பீரியட் இருக்கும், வரமாட்டார். நாங்கள் உடனே எந்திரிச்சு போயிடலாம், ஜாலியாக இருந்து சுற்றிட்டு போயிடலாம், அவரும் கண்டுக்கிட மாட்டார். ஆனால் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லாட்டி ஒரு நாள் வருவார். வந்துட்டு 4 பேர் பீரியடையும் எடுத்துக்கிடுவார். 5 பீரியடுனா ஒரு மணி நேரம் இருக்கும். அந்த முதல் பீரியடே வந்துடுவார், 9 மணிக்கு வந்துடுவார். வந்துட்டு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பிச்சிடுவார். 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது 3 மணி வரைக்கும் அவர் வார்டில் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் என்ன அப்படின்னா, அவங்க அத்தை டீச்சர்ஸ் எடுத்திருந்தா கூட அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. அந்த கிளாஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவ்வளோ அழகா இருப்பார். புரியாட்டிலும் அதை எப்படிலாம் எந்த கோணத்துலலாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த கோணத்துலலாம் சொல்லிக் கொடுத்து புரிய வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன செய்வார்.
அப்ப இங்க இருக்கிற ஆசிரியர்களே அவ்வளவு தாழ்ந்துகள் இருக்கிறப்போ தலை சிறந்த ஆசிரியர் வந்து என்ன செய்வாரு? 3 நாள் இல்ல, 30 நாள் இல்ல, 30 வருஷம் கூட என்ன செய்வாரு? அழகா கற்றுக் கொடுப்பாரு. அதுல ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் கேட்கறதுலயும் கற்றதுலயும் கரெக்டா இருக்கேனா, நான் சரியான மாணவனா இருக்கிறேனா, அவ்வளவுதான் முடிக்க போறோம். சரியான மாணவனா நான் இருந்தா என்ன ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறாரோ அது எங்க போகும்? அப்ப இந்த ஆசிரியரோட இப்ப அதான் நான் சொல்லி கொடுத்தல, நம்ம என்ன அப்படின்னா பாடங்களை எல்லாருமே கேட்கறதுக்கு ஆசையாக தான் இருக்கிறாங்க. மாணவர்களை நம்ம என்னைக்குமே என்ன செய்ய முடியாது, குறையே சொல்ல முடியாது. நம்ம வேணா ஒருவேளை யோசிக்கலாம், இவன் கொஞ்சம் குறையா இருக்கிறான், அவன் கொஞ்சம் குறையா இருக்கிறான், அவன் கொஞ்சம் குறையா இருக்கிறான், இல்ல இவன் நல்லா படிக்கிறான், அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம். ஆனா இங்க இருக்கிற மாணவர்கள்லயோ யாரா இருந்தாலுமே சரி, எதுலையுமே குறைவுள்ளவர்களா நானும் பார்க்கவே மாட்டேன், பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா கடவுள் அவனவனுக்கு ஒவ்வொரு காலத்துக்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஒருத்தனாலதான் இன்ஜினியரிங் படிக்க முடியும், ஒருத்தனாலதான் என்ன செய்ய முடியும், டாக்டரா படிக்க முடியும். எல்லாரும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் இருந்தா அவன் ஒருத்தனே எல்லாத்தையும் படிக்கிட்டு இருக்க முடியாது. கடவுள் அவனவனுக்கு ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறாரு. அப்ப நம்ம மாணவர்களா இருந்து எப்படி கவனிக்கிறோம் அப்படிங்கறதுதான். மாணவர்களா இருந்து நம்ம எப்படி கவனிக்கிறோம், நம்ம எப்படி கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கறதுதான். கடைசி ஒரு பாடத்தை படிச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். இந்த பிதாவானவருடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் பாவத்திலிருந்து மேற்கொண்டு அடுத்த மாணவனா உருவாக்கணும், நல்ல மாணவனா உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய. நம்மளுக்கு எல்லாமே பிடிக்கும், அழகா பேசிக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? யாராச்சும் நம்மளை திட்டாம நம்மளை குறைச்சலாம ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருந்தா பிடிக்கும். அதே இது நீங்க யோசிச்சு பாருங்க, சயின்ஸ் வாத்தியா இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு குறை, அப்படியே வெறுப்பாயிரும்ல. மேக்ஸ் டீச்சர்னா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் சீனான மேக்ஸ் டீச்சர் பிடிக்குமாண்ணா? சீனான பிடிக்கும்னு சொல்றாங்க. பீட்டர்னாக்கு மேக்ஸ் சாரும் பிடிக்கும், எல்லா சாரும் பிடிக்கும். ஆனா நம்மளுக்கு சில வாத்தியார்களை ஆசிரியர்களை நம்மளுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஏன் அப்படின்னா நல்லா இருக்கு, நான் இல்லை மேக்ஸ் சாத்தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேருக்கு அதுதான் ரொம்ப விரும்பி படிக்கிற பாடங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில ஆசிரியர்களை நம்மளுக்கு வந்து என்ன செய்யாது, பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவங்க தண்டனை கொடுப்பாங்க, அவங்க கண்டிப்பாங்க அப்படின்னா அந்த ஆசிரியரை நம்மளுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாங்க, நான் என்ன பாடம் எடுத்திருக்கிறேனோ அந்த பாடத்தை தான் அவங்களும் எடுத்திருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா நடத்திக்கிட்டே இருப்பாங்க, நம்ம எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவரை புரியுதா புரியலையா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவரை. அப்படி பார்க்காம இருந்துட்டோம் அப்படின்னா, இல்லாட்டி சேட்டை பண்ணோம் அப்படின்னா, இல்ல யார்ட்டாச்சும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, கையில என்ன கிடைக்குதோ அது அவன் மூஞ்சிக்கு வரும். இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அவன் அப்படியே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவன் ஒழுங்கா கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டா என்ன செஞ்சுட்டே இருப்பாரு, திடீர்னு பக்கத்துல இருக்கிற டப்பா கிடைக்கும், அந்த டப்பாவை டக்குன்னு தூக்கி மூஞ்சில அடிச்சுடுவாரு. அந்த ஆசிரியரை பிடிக்குமா? ஆனா இந்த ஆசிரியர் அப்படி கூட இல்லைல்ல, எவ்வளவு தங்கமான ஆசிரியரா இருக்கிறாரு. பொறுமையா மென்மையா மெதுவா எவ்வளவு சொல்லி கொடுக்கணுமோ. அங்க ஒரு தடவை ஒரு வசனம் நான் படிச்சேன், அவங்களுக்கு என்ன மனசுல போகுதோ அதைத்தான் அவர் என்ன செய்வாரா, அவ்வளவுதான் சொல்லி கொடுப்பாராம். அந்த வசனம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த படிக்கும்போது. அவர்களால எவ்வளவு கிரகிக்க கூடுமோ அவ்வளவுதான் அவங்களுக்கு என்ன செய்வாரா, சொல்லி கொடுப்பாரு. நான் சிலபஸை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அர்ஜென்டா அப்படியே வேகமா அவர் என்ன செய்ய மாட்டாரு, சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. இவனுக்கு என்ன தேவையோ, இந்த நேரத்துல என்னமா வேணுமோ, மனசுல என்ன படிக்கணுமோ, அவன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அழகா தெளிவா அப்படியே கொஞ்சமா உணர்த்தி என்ன செய்வாரு, சொல்லிக் கொடுப்பாரு. அப்படியே போர்ஷன்ஸை முடிக்கணும்னு அவர் என்ன செய்ய மாட்டாரு, அறிபறியா போகவே மாட்டாரு. என்ன வேணுமோ அந்த மகனுக்கு அதை அழகா தெளிவா அப்படியே சொல்லிக் கொடுப்பாரு. அதுதான் அந்த தலை சிறந்த ஆசிரியருடைய மேன்மையான குணம் அப்படின்னு பாக்குறோம். எதுவும் கேள்வி இருக்கா? நானே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆசிரியர் நம்ம சொல்லி கொடுத்தா கூட ஸ்டூடெண்ட்டுக்கு அதை பத்தி அப்ரிஷியேட் பண்ணோம். ஆனா இந்த மூஞ்சிக்கு அப்படி இல்லை, அரைச்சமாவே அரைச்சிருக்கிறான், துவைச்ச துணியை துவைச்சிருக்கிறான், 4 இது குறை சொல்றாங்க. மோசி மேல போனார்ல, 40 நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க. இல்ல அதுதான்
இதை தான் அவர் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். அதாவது இப்போ இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி வந்து கடவுள்கிட்ட வந்தனால அவர் படிச்சார். அவர் அங்கே இருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாரு, அது உள்ள எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதனால தான் அவர் 40 நாள் இருக்க முடிச்சு திரும்பவும் தீர்மா போனார். நம்ம சும்மா இல்லை அவர் அங்கே போயிட்டு அது அங்கே எப்படி இருந்திருக்காருன்னு நினைக்க முடியாது. இதான் ப்ராக்டிக்கலாக வந்து புதிய ஏற்பாடுல இவர் சொல்றாரு. என்னதான் இவர் புதிய ஏற்பாடுல சொல்றாரு, பழைய ஏற்பாடுல நடந்திருக்காங்க. நல்ல ஒரு வார்த்தை. 40 நாள் அவர் வந்து அந்த ஒளியில விட்டமின் டி எல்லாமே என்ன செஞ்சிருக்கோம், கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கருத்தன மீன்ஸ் அந்த விட்டமின் டி உள்ள போக போக அவருக்கு என்ன செஞ்சிருக்கும் எனர்ஜி. சில சமயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நடந்து போகிறோம், வெயிலில் நின்னோம்னா நம்ம எனர்ஜி போகுமா கிடைக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லியிருக்காரு. கொடுக்குற வெயில நின்னீங்கன்னா பயங்கர விடுறீங்க. அப்போ காலையில வெயில்ல போனா காலையில வெயில்ல போய் உட்கார்ந்தா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? ஆமென். அந்த தேவராஜ் ஒளி வந்து நம்மளுக்கு அப்படின்னா நம்ம உள்ள மட்டும் இல்லை, நம்ம முகம் மட்டும் இல்லை, நம்மளுடைய உள்ள உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு 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 அணு கூட என்ன செய்யும், அவ்வளோதான் பலனடையும். அப்போ நான் ஒரு வார்த்தை அந்த சுவர்ல வந்து எழுதி வச்சிருக்கிறத படித்தேன். கண்டிக்கிற ஆசிரியர் கரையேற்றி விடுவார் அப்படின்னு முடிச்சு விடுறேன். கண்டிக்கிற ஆசிரியர் கரையேற்றி விடுவார். நான் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன், நீங்கள்லாம் ரொம்ப பயந்துருப்பீங்க. ஆனால் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லேன். இப்போ கூட கண்டிக்கிற ஆசிரியர் கரையேற்றி விடுவார். அது என்ன கண்டிக்கிற ஆசிரியர் கரையேற்றி விடுவார் அப்படின்னா, இந்த கண்டிக்கிற ஆசிரியர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவனும் என் பையன்தான் அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும்தான் அவங்க உள்ளத்துல இருக்கும். அடிக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது. ஆனால் அந்த என்னைக்கு அந்த மனசுல ஏன் பிள்ளை தான் இது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் என்ன செய்யும் அந்த எல்லாமே. ஏன் என் பிள்ளைய நான் அடிக்கிறேன்ல, எதுக்கு? நல்லா இருக்கணும். அப்போ இதே மற்ற பிள்ளை மட்டும் நல்லா இருக்கக்கூடாதா? அப்ப கண்டிக்கிற ஆசிரியர் தான் கரையேற்றி விடுவார். அப்ப அந்த கண்டிக்கிற ஆசிரியர்களை ஒருவேளை இன்னைக்கு நம்மளுக்கு பிடிக்காம போகலாம். இன்னைக்கு நம்ம பாஸ்டர் என்ன பேசுறாங்களோ இல்ல நம்ம போதகர்கள் என்ன பேசுறாங்களோ அது ஒருவேளை நம்மள குற்றமா இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இன்னொரு நாள் அது என்ன செய்யும், நம்மளுக்கு கிடைக்கும். இதுல நான் அனுபவப்பட்ட காரியம் அப்படின்னா, என்னைக்கு நான் நல்ல எல்லாத்தையும் கண்டிச்சிருக்கிறோமோ அந்த மகன் தான், அந்த மாணவன் தான் நம்மளை வந்து என்ன செய்வோம், மதிப்பான ஒழிய நல்லா படிச்சவங்க வந்து என்னைக்குமே நம்மளை மதிக்கவே மாட்டான். இருக்கலாம், 1-2 பேர் இருந்திருக்கலாம். 100% வந்து இப்படிதான் இருக்குமே ஒழிய எந்த மாணவனை நம்ம தட்டி கொடுத்து நல்ல திட்டி அவனை அடிச்சு கொண்டு வந்தோமோ அந்த மாணவன் என்னைக்குமே நம்ம என்ன செய்வான், மறக்க மாட்டான். அதான் நடக்கிறான். அப்ப நம்மளுடைய தேவன் வந்து அதான் சொல்றாரு, பச்சிக்கிற அக்னியா இருக்கிறார், அதே நேரத்துல என்ன செய்யறாரு, சிச்சிக்கிற தகப்பனா இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல எப்படி இருக்கிறாரா, எரிச்சலுள்ள தேவனா இருக்கிறாரு. கடைசியில என்ன சொல்றோம், தலை சிறந்த ஆசிரியராய் இருக்கிறார். நம்ம கடவுளை ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆளவர் அப்படின்னு தான் படிக்கிறோம். நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஆசிரியரா அவர் என்ன செய்ய பாருங்க. கடவுளே, இந்த வாழ்க்கை அப்படிங்கிற பாடத்தை எனக்கு எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல, எப்படி படிக்கணுங்கிறது தெரியல. இந்த வாழ்க்கை பாடத்தை எனக்கு என்ன செய்ய, ஆசிரியரா இருந்து நீங்க என்ன செய்ய கற்றுக் கொடுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனித்து படிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்கள் ஆசிரியராக இருப்பதற்காக நன்றி இயேசப்பா. நீர் எங்களுக்கு போதித்து வழி நடத்த வேண்டுமா, இயேசு நாமத்தில் கெட்டி கேட்கிறோம் பிதாவே. எத்தனை பேர் டீச்சரை பிடிக்கும் அப்படின்னு கேட்கலாம். டீச்சர் எத்தனை பேருக்கு பிடிக்கலாம்? எனக்கு என் டீச்சரை ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது. 6ஆம் கிளாஸ்ல அதிகம் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் அப்படியே கண்ணத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்துச்சு. எனக்கு கண்டுப்பா இருக்கும், என் மூஞ்சி மட்டும் சரியில்லையா,
இந்த மூஞ்ச மட்டும் பிடிச்சி புத்தம் கடுப்பா. ஆனா ஒரு டைம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கூட அந்த டீச்சருக்கு அந்த வேல்யூ தெரியல. அதனால அந்த டீச்சருக்கு பிடிக்காது. இன்னொரு டீச்சர் பிடிக்கும். என்னை டேபிள் மேல படுக்க வச்சுட்டு மட்டையில் அடிப்பார். இவ்வளோ பெரிய மட்டையில் அடிப்பார். கமான் இவ்வளோ பின்னாடி சுத்தி அடிக்குவார். ஆனா 12வது வந்து அந்த டீச்சர் மாதிரி பாசமா யாருமே வந்தது இல்லை. என் தோல் மேல கை போட்டு என்னை அன்பா பார்த்து, அதே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். நான் அவரை பார்த்தா பயப்படுவேன். ஆனா அவர் என்னை படிக்க வைக்கிறதுக்காக அவ்வளோ பண்ணாரு. 12வது நான் அமெரிக்காவில் இருக்கும்போது என்னை பார்த்துட்டு அவர் அழுவுல. இவன் என் மாணவன் அப்படின்னு அழுவுல. இன்னொரு டீச்சர் எனக்கு பிடிக்கும். தமிழ் பண்ணிட்டு ரொம்ப அழகா தமிழ்ல பேசுவார். அற்புதமா தமிழ் பேசுவார். அவர் அமெரிக்காவில் என்னை பார்த்தார். ஒரு கருப்பு நட்சத்திரம் அமெரிக்காவிலே வந்து தோன்றி இருக்கிறது அப்படின்னா, இந்தியாவின் கருப்பு நட்சத்திரம் அமெரிக்கா வெள்ளை மாளிகையில தோன்றிச்சு அப்படின்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கே பயமாகி போச்சு. மலையை பார்த்து மறு இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அப்படி நல்ல ஆசிரியர்கள் உண்டு. அவங்க பேசினா போதும், அவங்க சொன்னா போதும், அவங்க கேட்டா போதும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே இருக்கும். சில ஆசிரியர்கள் சொன்னாலே புரியாது, பேசினாலே புரியாது, கேட்டாலே புரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஆசிரியர் அல்ல. பேசாத புரியாத பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்யும்? புரிய வைக்கும். மீனுக்கே புரியுதுன்னு சொன்னாங்க. ஒரு ஃபாதர் இருந்தாங்க. அந்த ஃபாதர் பாட்டு பாடினாருன்னு சொன்னா பறக்கிற பறவை வந்து அவர் தோல் மேல உட்காந்துக்கணும். அவர் ஃப்ளூட் வாசித்தாருன்னு சொன்னா ஹம்மிங் பேர்ட்ஸ், கிங்ஃபிஷர்ஸ் பேர்ட் எல்லாம் வந்து அவர் தோல் மேல, அவர் தலை மேலே உட்காந்துக்கணும். கிளிகள் வந்து அவர் தலை மேலே தோல் மேலே உட்காந்துக்கணும். வெறும் அவர் பாடினாலே போதும். நம்ம அதை தான் பேக் பைப்பர் ஒன்று படிப்போம் தெரியுமா? இந்த எலிகளாம் பின்னாடி வர மாதிரி ஒன்று படிப்போம். அது ஏதோ ஒன்று படிப்போம். அதே மாதிரி தான் அந்த மகுடி எடுத்து என்ன செய்வான்? ஊதுவான். அந்த பணம் என்ன செய்யும்? பாம்பு ஆடும். பாம்பு காது இருக்குதா? ஆனா ஆடும். நீ எப்படி பேசுறாலும் கேட்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஆசிரியரா நம்ம இருக்கணும். அந்த ஆசிரியரா இருக்கும் பொழுதுதான் அற்புதங்களை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல டீச்சர். உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், கரெக்டாக அதை சொல்லுவார். அப்படி ஒரு நல்ல டீச்சராக இயேசு கிறிஸ்து இருந்தபடினால தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு உட்காந்து நினைச்சிருக்கோம். அவருடைய பாடத்தை கேட்டுட்டு இல்லைன்னா நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம், அந்த போப்பா போர் அடிக்கிறதுன்னு சொல்லி எழுதிருப்போம், ஓடி போயிருப்போம். எத்தனை பேருக்கு அந்த இயேசு கிறிஸ்து நல்ல டீச்சராக இருந்தாலும் எனக்கு தெரியாது. எல்லாருக்குமே நல்ல டீச்சராக அவர் என்ன செய்வார்? இருப்பார். டீச்சர் என்ன செய்வாங்க? உச்சத்தை அடிக்கிறது மட்டும் தான் தெரியும். அடிக்காத டீச்சரை பார்த்துக்கிறீங்களா? இங்கே ஒரு டீச்சர் இருக்காரு. அவர் பேசினே தான் இருப்பாரு. எதிர்டா மேல பெஞ்ச் மேல நின்றான் அப்படிப்பாரு. பேசுவாரு, அவன் அழுவான். இவர் பேசினா அவன் அழுவான். ஏன் அழுவுறன்னு கேட்டா, சார் இனிமே இந்த தப்பை செய்ய மாட்டேன் சார் இனிமே இந்த தப்பை செய்ய மாட்டேன் அழுவான். அவனே அழுவான். நீ யாரும் அது மாதிரி பேசுறதை யாரா பார்த்து நீங்க பேசுறது அழுதுருக்கீங்களா? அப்ப அந்த டீச்சர் என்ன மாதிரி பேசுவார் யோசிப்பாங்க. நாம கூட பேசும்பொழுது அப்படி பேசணும். சத்தியத்தை சொல்லும் போது அப்படி சொல்லணும். போய் ஒரு திட்டம் போயிட்டு வா கோயில் வரியாக்கா, அம்மா கோயில் வரியா அப்படி கூப்பிட்டு. நீ பேசுற பேச்சு அவங்களை யோசிக்க வைக்கணும். ஐயோ என்ன மாதிரி பேசுறாங்க, யார் நீ, எங்க இருந்து வர நீ, எங்க போற நீ, யோனா பேசுற பேச்சை பார்த்து கப்பல் இருக்கிற ஆடி போயிட்டானா, யாரா நீ, ஏன் தூக்கி போடுன்னு தைரியமா சொல்ற ஒரு ஆளு நீ யாரு அப்படின்னு கேட்டா, வானத்தையும் பூமியை படைத்த தேவனுடைய தெய்வத்தை வணங்குகிறவன் நான் அப்படின்னா நம்மளை பார்த்தா கேட்கணும், நீ யாரு, நீங்க யார் அப்படின்னு கேட்கணும். பின்னாடியே வரணும். இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே என்ன செய்தாங்க? எல்லாரும் பின்னாடியே தேடி தேடி வந்தாங்க. அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு ஓடி தேடி ஓடிடுவாங்க. 153 மீன் பேதுரு போடு வலை அப்படின்னு சொன்னோடனே 153 மீன் அங்க இருந்த மீன் எல்லாம் போய் அந்த வலையில விழுந்துருச்சாங்க. யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி டீச் பண்ணிருக்காங்க. ராத்திரி பகல் தெரியாம ஏனோக்கு போவாங்க, போன்னு தெரியாது, பாட்டுக்கு போவாங்க, பாட்டுக்கு பேசிட்டு விட்டு போயிடுவாங்க. பெரியவனுடைய உங்க முகத்தை பார்த்தா போதும் நீங்க எவ்வளவு கடவுள்கிட்ட இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிடும். உங்க முகத்தை பார்த்தாலே போதும் நீங்க எவ்வளவு கடவுள்கிட்ட இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிடும். அதெல்லாம் நான் நீங்க சும்மா கேளுங்க, நான் சொல்லிடுவேன். நான் சும்மா கணிக்கிறவன அவ்வளவு கரெக்டா சொல்றேன்னா, கணிக்காதவங்க கண்ணா நல்லா கணிச்சவங்க கூட சொல்லுவாங்க. அந்த முகம் இருப்பாங்க, அது கருப்பா இருந்தா கூட சரி, அவங்க கடவுள்கிட்ட வந்துட்டாங்கன்னா அப்படியே கல 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 கலன்னு இருக்கும். சில முகம் பாருங்க வெள்ளையா இருக்கும், ஆனா கடவுள்கிட்ட இருக்காது, அப்படியே எதையோ பறி கொடுத்த மாதிரி சோகமா மூஞ்சி மாதிரி இருக்கும்.
நீ பாட்டுக்கு தீங்க வச்சுட்டு வந்து உங்களை பார்த்து. நீங்க எவ்வளவு தெய்வத்துக்கிட்ட நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த முகம் பிரகாசமாகிட்டே இருக்கு. நீங்க பண்ணி பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. காரணம் தெரியுமா? அந்த ஆசிரியர் நம்ம கூடவே இருந்து செய்வாரு, பேசுவார். நம்ம அருமையான சாப ஸ்கூல் எடுத்து கொடுத்த டீச்சர் பால் அவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சரி, இந்த வேளையில சாட்சிகள் உண்டு. வசனம் சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் ரெடியா வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதனால ஒரு 30 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்குறேன். யாரும் வசனம் சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுகிறவங்க வாங்க, அதுக்கப்புறம் சாட்சி சொல்றவங்க வாங்க, அதுக்கப்புறமா ஒரு பாடலை பாடி தெய்வீக ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து போவோம். யாரெல்லாம் வசனம் சொல்றது டக்கு டக்குன்னு எதிர்த்து வரணும். ஃபர்ஸ்ட் எதிர்த்து வரவங்களுக்கு கூட கிஃப்ட். ஓ எதிர்த்து ஹரி எதிர்த்துக்கிறான். ஓ இங்கே ஷாலம் எதிர்த்துருக்கேன். வா வா வா. இது செட்டா சின்ன In the beginning, God created the heaven and the earth. Genesis 1:1. Jesus said, "How brilliant! Let the little children come to me." Matthew 19:14. Nathan 1:2 another. Ephesians 4:32. Jesus was obedient. Hooker 2:51. Sing to the Lord. Psalms 98:1. Amen. எத்தனை வருஷம் சொன்னாங்க? வெரி குட் வெரி குட். எல்லாம் கை தட்டுங்க. என்ன யாரும் கையை தட்ட மாட்டீங்க? கை தட்டுங்க, எல்லாரும் கை தட்டுங்க. கிஃப்ட் வரைக்கும் அடுத்து யார்? ஹரிக்கா. எத்தனை வருஷம் படிச்சீங்க? எத்தனை வருஷம் படிச்சீங்க? 50 படிச்சிடவா? ஓ வெரி குட். Blessed are the undefiled in the way. Psalms 119. Blessed are the undefiled in the way who walk in the law of the Lord. Blessed are those who keep his testimony and seek him with the whole heart. And they also do no iniquities, they walk in his way. You have commanded us to keep your precepts diligently. Oh, that my ways were direct to keep your statutes. And I will not be ashamed when I look into all your commandments. I will praise you with uprightness of heart when I learn of your righteous judgments. I will keep your statutes, so do not forsake me utterly. How can a young man cleanse his way? By taking heed according to your word. With my whole heart I have sought you, oh let me not wander from your commandments. Your word I have hidden in my heart, that I might not sin against you. Blessed are you, O Lord, teach me your statutes.